எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கர்மா செய்கிறோம். ஒரு வேலை, கர்மானா வேலை, ஏதோ ஒரு செயல் செய்கிறோம். அந்த செயலில் வந்து நமக்கு 2 விதமான பலன் கிடைக்கும். ஒன்று திருஷ்ட பலனாக இருக்கும், பாவமாக இருக்கும், இல்லை புண்ணிய பலனாக இருக்கும் இல்லையா? அந்த ஏதோ ஒன்று நம்ம செஞ்சாலும் அதில் பாவம் வரும், இல்லை புண்ணியம் வரும். அப்போது அந்த பாவத்தில் 2 விதமாக இருக்கும் பலன். எப்படி இருக்கும்னா, ஒன்று திருஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா அதிருஷ்டமாக இருக்கும். திருஷ்ட பலன்னா என்னென்னா, இப்போ இந்த பிறவியில் நான் பண்ணிய பாவத்துக்கு இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறது. இப்போ நாமளே சில பேரை சொல்லுவோம்ல, இவன் அந்த பாவம் பண்ணால அதான் இப்போ அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கண் எதிரிலேயே திருஷ்டமாக இருக்குது. இது திருஷ்ட பலன். அடுத்தது அதிருஷ்ட பலன். அதிருஷ்ட பலன்னா என்னென்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம சரீர தியாகத்துக்கு அப்புறம் மேலே உலகங்கள் போகும்போது வேறு ஃப்ரீக்வன்சியில் அனுபவிப்போம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்மாவில் அந்த பாவத்தை அனுபவிப்போம். அது அதிருஷ்ட பலன். அது கூட நம்ம சொல்லுவோம், இவன் என்ன நல்லவா தானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. நம்மளே கூட சொல்லிப்போம், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் ஏன் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு. அது ஆன்சர் வந்து நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா இல்லையா? ஸோ அதனால் அது அதிருஷ்டம். ஸோ திருஷ்டமாக இருக்கலாம், இல்லை அதிருஷ்டமாக இருக்கலாம். இப்போ இந்த திருஷ்டத்தை வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவான்னா, ஐஹிகம்னு சொல்லுவாள். அதாவது இகலோக பலனை கொடுக்கறது ஐஹிகம். இன்னொன்று அமுத்ரார்த்த பலம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கொடுக்கறது வந்து ஆமுஷ்மிகம்னு சொல்லுவாள். ஸோ ஐஹிகமாக இருக்கலாம், இல்லை ஆமுஷ்மிகமாக இருக்கலாம். இது வந்து பாவத்துக்கு. இதே மாதிரி தான் புண்ணியத்துக்கும். புண்ணியமும் நம்ம பண்ணுற புண்ணியம் நம்ம அதே பிறவியிலேயே அனுபவிக்கலாம், திருஷ்டமாக இருக்கலாம், இல்லை அதிருஷ்டமாக இருக்கலாம், மற்ற பிறவிகளில் கிடைக்கலாம். இப்போ நாமளே சில பேரை சொல்லுவோம், இவ்வளோ கொடூரமாக இவ்வளோ தப்பு பண்ணுறான், எப்படி இவன் அனுபவிக்கிறான், நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அது அதிருஷ்ட பலன். மேபி பூர்வ ஜென்மத்தில் அவன் பண்ணனோட புண்ணியம் வந்து அவனை இந்த ஜென்மத்தில் அவனுக்கு போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து இது ஒன்று தான் ஈஸ்வரன்ட்ட இருக்குது. கர்மா செய்யறது, செயல்கள் செய்யறது நம்மளோட சுதந்திரம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தான் அதை செய்கிறோம். அப்போ அது மூலமாக வர பாவத்துக்கோ புண்ணியத்துக்கோ நம்ம தான் பொறுப்பு. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம், எல்லாம் ஈஸ்வரன் மேலே பழிய போட்டுடுறோம். ஆனால் அவன் வந்து என்ன வேலைன்னா, ஈஸ்வரனுக்கு கர்மபல தாத்தா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நியாயசாஸ்திரத்துலேயும் அவருக்கு கர்மபல தாத்தான்னு தான் பேர் ஈஸ்வரனுக்கு. அப்படின்னா கர்ம பலனை கொடுக்கறது. அது உனக்கு இந்த பிறவியில் கொடுக்கணுமா, இல்லை நெக்ஸ்ட் பிறவியில் கொடுக்கணுமா, இல்லை இந்த பாவத்துக்கு இந்த பலன், அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் ஈஸ்வரனோட வேலையே தவிர, செயல்கள் பாவத்தையோ புண்ணியத்தையோ சம்பாதிக்கிறது ஒவ்வொரு ஜீவனையும் பொறுத்தது. இப்போ இந்த புண்ணிய பலன் என்ன ஆகும்னா 2 விதமாக. ஒன்று நமக்கு போகங்களை அனுபவிக்க சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று நம்மளை இந்த வேதாந்தம் சாஸ்திரம் பக்கம் திரும்ப வைக்கும். அதுக்கும் புண்ணியந்தான் வேணும். நாம் பண்ணுற தேவதா ஆராதனம், ஏதாவது பூஜை புனஸ்காரம், கோவிலுக்கு போகிறது, பிரதட்சணம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன யூஸ் கொடுக்கும்னா, நம்மளை வேதாந்த சாஸ்திரம் பக்கம் நம்மளை திரும்ப வைக்கும். அதுதான் அதோட யூஸ். இப்போது இந்த அதாவது அந்த விவேகத்தை கொடுக்கும். இப்போ இந்த விவேகத்தை வந்து 3 விதமாக சொல்கிறா. என்னென்னா, ஃபஸ்ட்டு தர்ம அதர்ம விவேகா. தர்ம அதர்ம விவேகம். தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு நான் தெரிஞ்சு நான் செய்யணும். அப்போ எதெல்லாம் அதர்மம்னு தெரிஞ்சால் தான் நான் செய்யாமல் இருப்பேன், எது தர்மம்னு தெரிஞ்சால் தான் அதில் தான் நான் செய்வேன். ஸோ அதை வந்து சொல்கிறது தான் வேதம் ஸ்மிருதிகள் அதெல்லாம். ஸோ இந்த வேதம் ஸ்மிருதியை நமக்கு பூர்வ அதாவது நம்மளோட கோத்திரம் இருக்குல்ல, அந்த முனிவர்கள் மூலமாக நமக்கு வந்து நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ரத்தத்துலேயே இருக்குது. இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும்னு ஃபுல்லாக தர்மசாஸ்திரம் தெரியாட்டாலும் நமக்கு ஓரளவு அது வந்து நமக்கு ஞானம் இருக்குது. இது வந்து தர்ம அதர்ம விவேகா. இப்போ யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியவே இல்லை, என் தர்மம் நான் சாஸ்திரமே படிக்கலை, எனக்கு தெரியவே தெரியாதுனாலும் பேசிக்காக தர்மம்னா என்ன அப்படின்னா, எனக்கு எது நல்லதை கொடுக்கறதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யணும், எனக்கு எது கெடுதலையோ வருத்தத்தையோ கொடுக்கறதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும். இதுதான் பேசிக் ஒரு தர்மம். இது வந்து தர்ம அதர்ம விவேகம்னு சொல்கிறோம். அடுத்தது நித்திய அனித்திய விவேகம். ஸோ நித்தியம் எது, நித்திய பொருள்கள் என்னென்ன, அனித்திய பொருட்கள் என்னென்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம நித்திய பொருட்கள் மேலே கவனம் வைக்காமல் இருப்போம், அனித்திய பொருட்கள் மேலே கவனம் வைக்காமல் நித்தியத்தின் பக்கம் நம்ம திரும்புவோம். ஸோ இந்த விவேகம். அடுத்தது ஆத்ம அனாத்ம விவேகம். ஸோ ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அது மோட்சத்துக்கு அப்படி கூட்டின்னு போகிறது.
ஸோ இப்போ நமக்கு வந்து நித்திய அனித்திய விவேகம் இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அறிவை, நித்திய அனித்திய அறிவை எப்படி நான் அடையிறது, அதுதான் இப்போ கேள்வி இல்லையா? நான் எப்படி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ஸோ எதுனாலும் ஞானத்தை அடையணும்னா, ஒரு புரிஞ்சுக்கணும்னா அந்த அறிவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அதுக்கு பேர் பிரமாணம்னு பேர். பிரமா அப்படின்னா அறிவு, அந்த பிரமாவை கொடுக்கக்கூடியது பிரமாணம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழத்தை நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அது எல்லோ கலரில் இருக்குங்கிறது தெரியறது, அதோட ஷேப்பு தெரியறது. இந்த அறிவு எனக்கு கிடைக்கிறதில்ல. இந்த அறிவுக்கு கண்ணு தான் பிரமாணம். கண்ணு மூலமாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்ணு மூலமாக எனக்கு இன்புட் உள்ளே போகிறது. ஸோ இது வந்து பிரமாணம் கண்ணு. இப்போ அதோட வாசனையை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வாசனைக்கு பிரமாணம் எது? மூக்கு. அது மாதிரி டேஸ்ட்டுக்கு பிரமாணம் ரசனேந்திரியம், நாக்கு. இப்படி ஒன்றொன்றுத்தையும் நான் வந்து பிரமாணம் மூலமாக தான் என்னோட அந்த ஞானம் எனக்கு கிடைக்கிறது. இதுக்கு பேர் தான் பிரமாணம்னு பேர். இப்போ நமக்கு தேவை நித்திய அனித்திய ஒரு விவேகம். அந்த ஞானத்துக்கு பிரமாணம் வேணும்ல, அதுக்கு வந்து 2 பிரமாணம் சொல்லப்படுறது. ஒன்று வேதங்கள், வேதம், உபனிஷத், ஸ்மிருதி, இந்த பகவத்கீதை, அதெல்லாம் ஸ்மிருதிகள். ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு ஞானம் வருது. அதை படித்து அல்லது படித்தவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மூலமாக எனக்கு ஒரு ஞானம் வருது. ஓ, இதெல்லாம் நித்தியம், இனிமேல் நான் இந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அறிவு கிடைக்கிறது இல்லையா? இது வந்து ஸ்ருதிகள் மூலமாகவும் ஸ்மிருதிகள் மூலமாகவும் கிடைக்கிற அறிவு. இன்னொன்று செகண்ட் வந்து யுக்தி, அது லாஜிக் மூலமாக கிடைக்கும். என்னென்னா, நான் இந்த மாதிரி சத்சங் போல் இதெல்லாம் நான் கேட்கலை, எனக்கு சாஸ்திரம் தெரியாது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம்ல, நிறைய கஷ்டங்களை இல்லை ஏமாற்றங்களில் நிறைய நம்ம சந்திச்சிருப்போம். நாமளே நிறைய நொந்து போவோம். ஒரு பாயிண்டில் நம்ம திரும்புவோம்ல, சரி நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணேன், எனக்கு மட்டும் இந்த மாதிரி யாருமே என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, நான் நல்லது தானே பண்ணேன், அப்போ இதெல்லாம் நான் வந்து நித்தியம் இல்லையோ, நான் வந்து வேஸ்ட்டாக டயத்தை இது போட்டுட்டேனோ தேவையில்லாத இடத்துல, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அந்த ஆராய்தல் வரைச்சே நாம் வந்து வேதாந்த சாஸ்திரம் பக்கம் திரும்புகிறோம். ஸோ 2 விதமாக இருக்கலாம். ஒன்று ஸ்மிருதிகள், அது ஸ்ருதிகள் மூலமாக. இன்னொன்று அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை கடைப்பிடிக்கிறது. இன்னொன்று நான் அனுபவித்ததுலேருந்து நான் ஒரு டேர்னிங் பாயிண்டில் நான் என்னோடய வாழ்க்கையை நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது என் கஷ்டங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அறிவு வருது. நம்ம தேவையில்லாமல் எதுலேயோ நம்ம வந்து பாசத்தை வச்சு வாங்கி கட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த அறிவு மூலமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் திரும்புகிறேன். ஸோ வேதாந்த சாஸ்திரம் பக்கம் அதுக்கப்புறம் தெரிஞ்சு இன்னும் நான் வந்து மேலே நான் அந்த அறிவை வளர்த்துக்கிறேன். ஸோ 2 விதமாக வருது. ஒன்று யுக்தி லாஜிக், இன்னொன்று ஸ்ருதிகள். இந்த 2 மூலமாக நமக்கு வந்து அந்த ஞானம் வருது. நீங்கள் யுக்தியா? யுக்தினா லாஜிக். இப்போது இங்கே வந்து நம்ம ஒன்று கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ஞானம் வருதுன்னு சொன்னேன். அப்போ நம்ம கஷ்டங்களை ஆராயும் போது அப்படிங்கிறதுல அப்போ கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த ஞானம் வருதான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ என்னோட வாழ்க்கையிலேயே இல்லை, நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நம்மளோட அம்மாவோ இல்லை பாட்டியோ இல்லை தாத்தாவோ வேறு ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை விட கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் அந்தளவு எனக்கு வந்து இது வந்த மாதிரி தெரியலையே. வால்யூம் லோவாக இருக்கா? கேட்குறதா? நமக்கு இங்க எல்லா இடத்துலயும் வந்து வைஃபை ப்ராப்ளம் இருக்கு, நெட் ப்ராப்ளம் வருது இன்னைக்கு. இப்ப கேக்குறதா? ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சுக்கிடுவா. கேக்குறதா? கேக்குறதுமா, கேக்குறது. இப்ப பரவாயில்ல. சரி. இப்போ என்ன சொல்லியிருந்தோம், இந்த வந்து ஏன் எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் இந்த திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து திரும்பி பார்க்கணும். இப்போ நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க கூட உலகத்தில் இருக்கா, ஆனால் எல்லாரும் ஒன்றும் அப்படி வந்து பக்குவம் ஆகிட்டதா எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கு, இதே டயத்தில் கூட ஃபாரின்லேயோ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரிலேயோ ஏதோ ஒரு மூலையில் மக்கள் கஷ்டப்பட்டுன்னு தானே இருக்கா இல்லையா? டெரரிசம்னாலேயோ இல்லை வார்னாலேயோ ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் போது கூட. ஆனால் இந்த அறிவு வருதா அப்படின்னா அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. அப்போ ஏன் சில பேருக்கு மட்டும் இந்த அறிவு வருது அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்லை?
இந்த சில பேருக்கு மட்டும் இந்த அறிவு வரத்துக்கு காரணம்தான் அவங்க பண்ணுற தேவதா ஆராதனை, புண்ணியம். அந்த புண்ணியத்தோட பலன்தான் இந்த பக்கம் நம்மளை திருப்பி விடுறது. அந்த புரிதல், அறிதல், அதை இந்த வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சி பண்ணுதல், ஆராய்தல், அது மூலமாக இந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது. அப்போது ஒரு செயல் செய்கிறோம், அது வந்து தேவதா ஆராதனமாக இருக்குது. அப்போது அதனால எனக்கு ஒரு புண்ணியம் வருது. அந்த புண்ணியம் வந்து எனக்கு என்னோட லைஃப்பை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு அறிவை கொடுக்கறது. நான் அப்போ ஆராயிறேன். அப்போ எனக்கு நித்திய அநித்திய அறிவு வருது. அது மூலமாக எனக்கு வைராக்கியம் வருது. அது மூலமாக ஷட்க சம்பத்தி வருது. அப்புறம் முமுட்சுத்துவம் வருது. அப்புறம் வந்து நமக்கு போன தடவை பார்த்தோம்ல, சாதன சதுஷ்டய சம்பத்தி, அந்த அதிகாரித்துவம் அது வருது. ஸோ அதனால நான் திருப்பி வேதாந்தத்துக்குள்ளே போய் விசாரங்கள் பண்ணுறேன். அதனால எனக்கு தத்துவ விவேக ஞானம், மோட்சம், இப்படி கொண்டு விடுறது. சரி மேம், இதை மட்டும் திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இப்போ சொன்னது மட்டும். சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், கர்ம. கர்மானா அது வேறு, தமிழ் சான்ஸ்கிரிட்டில் கர்மனா செயல். ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் மூலமாக நமக்கு பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒன்று வருது. ஆனால் நம்ம இந்த தேவதா ஆராதனம் பண்ணுறோம்ல, பூஜை புனஸ்காரம், விரதம், கோயிலுக்கு போகிறது, பிரதட்சணம் பண்ணுறது, பிரசாதம் வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல சத் சங்கம் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த புண்ணியம்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளை வாழ்க்கையை யோசிக்க, அந்த ஆராய்தல்ங்கிற அறிவை கொடுக்கறது. நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம டேர்ன் பண்ணி பார்க்குறோம்ல, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது இந்த புண்ணியம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்போ நித்திய அநித்திய விவேகம் நமக்கு வருது. நித்திய அநித்திய விவேகம் தான் வைராக்கியத்தில் கொண்டு விடுறது. அப்போ இது வந்து அநித்தியம், நான் அந்த பக்கம் போகக்கூடாது, அது எனக்கு சுகத்தை தரல அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறது. அந்த வைராக்கியத்தை பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ வைராக்கியத்துலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ஷட்க சம்பத்தின்னு படித்தோம் இல்லையா, அது இனிமேல் பார்ப்போம். ஸோ அந்த ஷட்க சம்பத்தி வருது. அது முமுட்சுத்துவம், முமுட்சு, அதாவது மோட்சத்து மேலே நமக்கு ஆசையை கொடுக்கறது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சாதன சதுஷ்டயம் கிடச்சிது. ஸோ நம்ம வந்து அதிகாரித்துவம் கிடச்சிது. ஸோ இதனால நமக்கு வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது. இன்னும் மேற்கொண்டு நம்ம வேதாந்த விசாரத்தில் ஈடுபடுறோம். அப்போது நமக்கு தத்துவ விவேக ஞானம் வருது. அது நம்மளை மோட்சத்துக்கு கூட்டின்னு போகுது. ஸோ இதுதான் அந்த சைக்கிள். இப்போது ஒவ்வொன்றும், இப்போ அவர் கொடுக்குற டெஃபனிஷன் படிக்கிறோம், அது மேலெழுந்த வாரியாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. அப்புறம் அதோட எப்படி அது எனக்கு வருது அதை நம்ம பார்க்கணும். இப்போ நித்திய அநித்திய இதுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். ஸோ மேலெழுந்த வாரியாக பார்த்துட்டா அது தியரட்டிக்கலாக இருக்கும். நம்ம எப்படி பார்த்தோம், ஒன்று ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். அதுக்கு ஒரு தியானம் மூலமாக பண்ணி எப்படி அது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை அடையிறதுன்னு அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த நித்திய அநித்திய விவேகம் வந்துடுதுன்னா அதுக்கு என்ன யூஸ், அதனால் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நித்திய அநித்திய அறிவு வரும்போது நமக்கு ஒரு பொருட்கள் மேலே அது அநித்தியம்னு தெரிஞ்சப்புறம் அந்த 4 தோஷம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் அது அநித்தியம்னு தெரியறது. அப்போ நமக்கு அது மேலே உள்ள ஆசை குறையிறது. ஸோ ஆசை குறையும் போது நமக்கு வைராக்கியத்தில் கொண்டு விடுறது அது. ஸோ வைராக்கியம் அது ஒரு யூஸ். அடுத்து வைராக்கியம்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ வைராக்கியத்தில் கொண்டு விடுறது அது ஒரு யூஸ். ரெண்டாவது யூஸ் என்னென்னா மன அமைதியை கொடுக்கறது. எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யாரோ நம்மளை ஏதோ சொல்லிடுறா வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள மனசு கொதிக்கும். இது எப்படி என்ன சொல்லலாம், நான் தப்பே சொல்லலையே, என்ன எப்படி சொல்லலாம், என்ன சொல்லிட்டா அப்படியே உள்ள கொதிக்கிறதுல மனசு. அப்போ ஒரு செகண்ட் நமக்கு இந்த அறிவு இருக்கும்போது, இதெல்லாம் அநித்தியம் தானே, இதெல்லாம் என்ன நித்தியமா, சரீரமே அநித்தியம், அப்போ அது சொல்கிற அந்த வார்த்தைகள் அநித்தியம் அப்படிங்கும் போது அந்த மனசு வந்து ஒரு காம் டவுன் ஆகிடும். இவ்வளோதானா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த மனசு அமைதியாகிடும். அப்போ சத்துவத்து பக்கம் அது போகிறது. இவ்வளோ அப்படியே ரஜஸில் கொதிக்கும். அப்போ நம்ம இந்த அறிவை நம்ம டக்குன்னு அதை சொல்லும் போது மனசு அடங்கிடும் இல்லையா. இப்போ இதே ஒரு பொருளை காணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படி ஒரு டென்ஷன் ஆகி தேடுவோம். அப்போ ஒரு பதட்டம்னு சொல்லுவோம்ல, அது வரும், அது ரஜஸ். அப்படி வரும்போது அநித்தியம் தானே, இன்னைக்கு இன்னொரு நாள் தொலையும், அது இன்னைக்கு தொலையிறது, தேடுற முயற்சியை போடத்தான் போகிறோம். ஆனால் மனசு வந்து சத்துவத்தில் இருக்கும். ஸோ இந்த யூஸ் வந்து நமக்கு அது அநித்தியம்னு தெரியும் போது தான் நமக்கு இதை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது யூஸ். ஃபஸ்ட் யூஸ் வைராக்கியத்தில் கொண்டு விடுறது, ரெண்டாவது யூஸ் மன அமைதியை கொடுக்கறது, மூணாவது என்னென்னா, அப்போ நம்ம நிலையற்றதுன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ நிலையானது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியுது.
அப்போ ஏன்னா உலகம் ஒரு சர்க்கிளில், அதாவது சூரியன் இருக்குன்னா அதை சுற்றி ஒழுங்காக எல்லா கோள்களும் ஓடின்னு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு யாரோ கண்ட்ரோல் பண்ணணும், நித்தியம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அந்த பிரம்மத்து பக்கம் நம்ம திரும்புகிறோம். அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இல்லை பிரம்மத்தை அடையிறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணுறோம், அதில் கொண்டு விடுறது. ஸோ இதுதான் வந்து நித்தியானித்தியத்தோட யூஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். கொஞ்சம் நம்ம வந்து பாராயணம் பண்ணிட்டு வருவோம். புக் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம இது வரைக்கும் பாராயணம் பண்ணதை ஒரு தடவை சொல்லிடுறேன். யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் மட்டுமா? ராதா பண்ணுறேம்மா. நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ராதா பகிரி சொல்லுங்கள். ஃபுல் ஸ்லோகமே சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சொல்லுங்க. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்வ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சாதன சதுஷ்டயம் கிம்? சாதன சதுஷ்டய கிம்? சாதன சதுஷ்டயம் கிம்? சாதன சதுஷ்டயம் கிம்? நித்யாநித்யவஸ்து விவேகः இஹாமுத்ரஃபலபோகவிராகः சமாதிஷட்கசம்பத்திः முமுக்ஷுத்வம் சேதி. சாதன சம்யதம். நித்யாநித்யவஸ்து விவேகः இஹாமுத்ரார்த்தஃபலபோகவிராகः சமாதிஷட்கசம்பத்திः முமுக்ஷுத்வம் சேதி. வேற யாராவது அடுத்த ஸ்லோகம் யாரு சொல்றா? வைஷ்ணவி பகினி சொல்லுங்க. நித்யாநித்யவஸ்து விவேகः. எத்தனை பேஜ்? என்ன பேஜ் மேம் பகினி? 5th பேஜ். 5 நித்யவஸ்துவேகம் பிரம்ம, அதான் கடைசியில். அதுக்கு முன்னாடி நித்யாநித்யவஸ்து விவேகः. நித்யாநித்யவஸ்து விவேகः கஹ? நித்யாநித்யவஸ்து விவேகः கஹ? நித்யவஸ்த்வேகம் பிரம்ம. நித்யவஸ்த்வேகம் பிரம்ம. நித்யவஸ்த்வேகம் பிரம்ம. தத்வ்யதிரிக்தம் சர்வம் அநித்யம். தத்வ்யதிரிக்தம் சர்வம் அநித்யம். தத்வதிரிக்தம் சர்வம் அநித்யம். அயமேவ நித்யாநித்யவஸ்து விவேகः. அயமேவ நித்யாநித்யவஸ்து விவேகः. அயமேவ நித்யாநித்யவஸ்து விவேகः. வேற யாராவது? கல்யாணி பகினி. நித்யாநித்யவஸ்து விவேகः. நித்யாநித்யவஸ்து விவேகः. நித்யாநித்யவஸ்து விவேகः. நித்யவஸ்த்வேகம் பிரம்ம. நித்யவஸ்து ஏகம் பிரம்ம. நித்யவஸ்து ஏகம் பிரம்ம. தத்வ்யதிரிக்தம் சர்வம் அநித்யம். व्यतिरिक्तं सर्वमनित्यं
तद्व्यतिरिक्तं सर्वम् अनित्यम् अयमेव नित्यानित्यवस्तु विवेकः अयमेव नित्यानित्यवस्तुविवेकः अयमेव नित्यानित्यवस्तुविवेकः அடுத்தது வேற யாராவது புது ராதா பகினி, ராதா ஜானகிராமன் பகினி சொல்லுங்க. சொல்றேன் மேம். விராக கஹா விராக கஹ விராக கஹ இஹ ஸ்வர்கபோகேஷு இஹ ஸ்வர்கபோகேஷு இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் 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 ஷமாதி சாதன சம்பத்திக்கா ஷமாதி சாதன சம்பத்திக்கா ஷமாதி சாதன சம்பத்திக்கா ஷமோதம 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 உபரமஸ்திதிக்ஷா உபரமஸ்திதிக்ஷா உபரமஸ்திதிக் அங்க விசர்கஸ்தானத்துல என்ன வரணும்? உபரமஸ்திதிக்ஷா 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 ஸ்ரத்தா சமாதானம் சேதி ஸ்ரத்தா சமாதானம் சேதி ஸ்ரத்தா சமாதானம் சேதி. வேற யாராவது? ஹேமமாலினி பைனி. ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அந்த நித்யா வஸ்து வஸ்வ ஏகம்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகம்? ஆமா. அங்க வந்து தத்துவம் இதி ரிக்தம்னு இருக்கு இல்லையா? ரிக்தம் இல்ல, தத் வியதிரிக்தம். கீழே அந்த வேவோட ஒரு ஹாஃப் கொடுத்துருப்பான். தத் வியதிரிக்தம். வியதிரிக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வியதிரிக்தம்னா தத் அந்த பிரம்மத்தை விட்டுட்டு, வியதிரிக்தம் தவிர மத்தது சர்வம் அனித்யம். தத் வியதிரிக்தம். ஓகே ஓகே, தன்யவாதம். யார் இப்போ சொல்றா? ஹேமமாலினி பைனி. விராக கஹா. அடுத்ததா பகினி அதேதான். விராக கஹா விராக கஹா விராக கஹா இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் இஹ ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் ஷமாதி சாதன சம்பத்திக்கா. கேட்கல பைனி, உங்களோட பிரேக் ஆகுது வாய்ஸ். கேட்கல. ஸோ வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் பண்றேன். யாருமே சொல்லுங்க. ஹேமமாலினி குமார் பையா. ஓகே. ஷமாதி சாதன சம்பத்திக்கா. சமாதி சாதன சம்பத்திக்கா சமாதி சாதன சம்பத்திக்கா ஷமோதம சமோதம சமோதம உபரமஸ்திதிக்ஷா உபரமஸ்திஷா உபரமஸ்திதிஷா ஸ்ரத்தா சமாதானம் சேதி சர்த்தா சமாதானம் சேதி தர்ஷா சமாதானம் சேதி ஸ்ரத்தா ஸ்ரத்தா சமாதானம் சேதி சர்த்தா சமாதானம் சேதி. இப்போ நம்ம விவேக இது பார்ப்போம். விராகா கஹா, அதான் இப்போ அடுத்தது கொஸ்டின். விராகம்னா என்ன? இப்போ வந்து சாதன சதுஷ்டயத்தில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு நித்யானித்ய வஸ்து விவேகா பார்த்தோம். அப்போ வந்து கொஸ்டின் என்னவாக இருந்தது? நித்யானித்ய வஸ்து விவேகம்னா என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் இவ்வளோ போன கிளாஸ்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதோட எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறத உபாயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட பலன் என்னன்னு பார்த்தோம்.
இப்போ அடுத்தது விராகா. ஸோ ஒரு செகண்ட் என்ன சொல்றார்? இக அமுத்ரார்த்த பல போக விராகா அப்படின்னு சொல்றார். இகனா என்ன? இந்த உலகம். அமுத்ரார்த்தம்னா வேற உலகங்கள் இல்லை மறுபிறவி ஏதோ ஒன்று. ஸோ இங்கே உள்ள போகம், இங்கே உள்ள அர்த்தம்னா போகம், அதாவது அந்த பலன். ஸோ இங்கே உள்ள நான் பண்ணுற கர்மாலால் உள்ள பலன் இல்லை வேற உலகங்களில் உள்ள பலனை, அந்த போகத்தை பலனாக கிடைக்கிற அந்த போகம் சுகத்திலிருந்து விராகா, ஒரு டிட்டாச்மெண்ட், அதில் விருப்பமின்மை, அதுதான் விராகா. விராகத்தோட பாவம் தான் வைராகியம்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த விருப்பமின்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிஷ்யர் கேட்குறார், விராகனா என்ன? விராக கஹா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இக ஸ்வர்கபோகேஷு இச்சாராஹித்யம் அப்படிங்கிறார். இகனா இந்த உலகம், இல்லை ஸ்வர்க்கத்தோட போகங்கள், இல்லை இந்த உலகத்தோட போகங்கள், ரெண்டுத்துலேயுமே எதுலனாலும் சரி, அதில் இச்சா ராஹித்யம். இச்சானா ஆசை, ஆசை விருப்பம். ஸோ விருப்பம் இல்லா தன்மை ராஹித்யம். ஸோ விருப்பம் இல்லா தன்மை தான் விராகா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அதுனா என்ன, எப்படி எனக்கு வருது அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அதோட யூஸ் என்ன அதெல்லாம் பார்க்கணும். இப்போது பலபோக விராகான்னு சொல்கிறார். இங்கேயும் என்ன சொல்கிறார்? ஸ்வர்க போகேஷு, இக ஸ்வர்க போகேஷு இச்சாராஹித்யம். அப்போ போகம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். போகம்னா என்ன? அதுக்கு கரெக்டான தமிழ் வேர்டு சுகம். சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த சுகம்னா என்ன? ஃபஸ்ட்டு அதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சுகம்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் சுகம், துன்பம்னா சுகம் இன்மை. எந்த ஒரு செயலை செய்யும் போது அதனால கிடைக்கிற பலன் நமக்கு அனுகூலமா இருந்ததுன்னா அது இன்பம், பிரதிகூலமா இருந்ததுன்னா துன்பம். அந்த இன்பம் தான் என்னன்னு கேட்குறேன். நீங்க யூஸ் சொல்றீங்க. அந்த இன்பம் அது அந்த எந்த இதை பத்தின்றது அவளோட இண்டிவிஜுவல் இது தானே பொறுத்தது. இது காமன் இல்லை, இன்பம்ன்றது காமன் இல்லை. அது பர்சன் டு பர்சன், கேஸ் டு கேஸ்ன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு பர்சனுக்கு ஒரு இன்பமா இருக்கும் இல்லையா? ஒரு இந்திரியங்களால கிடைக்கிற இன்பமா இருக்கும். எது மகிழ்ச்சியை கொடுக்கறதோ அது இன்பம். அதுதான் செயலால மகிழ்ச்சி வந்து அது இன்பம். அதாவது அதுக்கு ரீசன் ஒவ்வொருத்தருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். அது ரீசன் வேறுபடும். நான் கேக்குறது வெறும் சுகம்னா என்ன, அவ்வளவுதான். சுகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்ல, அந்த மகிழ்ச்சினா தான் என்ன? சுகம்னா மகிழ்ச்சி சொல்லலாம், மன நிம்மதி சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம். வேர்டு சுகம்னா என்ன? வெறும் சுகம்னா என்ன? அப்ப மகிழ்ச்சினா என்னன்னு அதுதான் புலன்களுக்கு அமைதியை தருவது. ஒரு பொருளை அனுபவிக்கணும். நான் எல்லாரும் மியூட்டுக்கு வரணும், இல்லாட்டா நீங்க சொல்றது புரியல. கரெக்டா? ஒரு பொருளோ ஒரு ஏதோ ஒண்ணு அதால கிடைக்கிற அந்த மன நிறைவு, அததான் சுகம். அதுதான் என்னன்னு கேக்குறேன். அதுதான் என்ன சுகம்னா என்ன அப்படின்னா என்ன? டெக்னிஷியனான क्वेश्चन. மேம் நானும் சொல்லலாம். சொல்லுங்க சார். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளும் செய்வோம், மற்றவாலும் செய்வா. ஆனா எது ஒண்ணு நமக்கு ஒரு விஷயம் எந்த அந்த விஷயத்தால நமக்கு லாபமா இருக்க மாதிரியும் சிரமமே இல்லாத மாதிரியும் அவுட் சைடா, இன்சைடு இல்ல அவுட் சைடா எது நமக்கு ரொம்ப இருக்கோ அது சுகம்னு சொல்லுவோம். இன்சைடா இருந்ததுனால அதுக்கு நிம்மதி அந்த மாதிரி சொல்லுவோம். அதோட காரணம் அதனால எனக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு சொன்னேன். நான் கேக்குறது சுகம்னா என்ன அப்படின்னா என்ன? நான் பேசலாமா? சொல்லுங்க. சரி, எது நம்மளோட ஆத்மாவுக்கு இப்போ என்னன்னா, ஒரு நம்மளோட ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு ஒரு சுகம் வருது, ஒரு இன்பம் தர்றது வேற. சுகம்ங்கிறது நம்ம இன்னர் சோல் எப்போ ஒரு மாதிரி ஒரு பிளிஸ் ஃபீல் பண்றதோ அது சுகம். அது இட் இஸ் இன்டான்ஜிபிள். அதுக்கு ஒரு ரீசன் வேணும்னு இல்லை. இட் நீட் நாட் பி த்ரூ என்ஜாய்மெண்ட், பட் இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆஃப் பிளிஸ். அது சுகம். அதுக்கு it can be without reason also, and it has got no limitation. ஒரு லிமிட்டேஷன் இல்லாதது. இப்போ அவங்க சொன்னதெல்லாம் ரீசன் சொல்லி அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ நீங்க ரீசன் இல்ல ஆனா நான் சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் என்னன்னு கேக்குறேன். சுகம்னா என்ன? அமைதியை தருவது, மனதிற்கு அமைதியை தருவது, அமைதியை கொடுப்பது. அப்ப ரீசனா இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கிறேன். சுகம்னா அதுக்கு எக்ஸாக்டா அதுனா என்ன? ஆனந்தம்,
சுகம்னா ஆனந்தம், நமக்கு மகிழ்ச்சி, கெடுதல் அதெல்லாம் இல்லாதது இன்னொரு word. அப்படிங்கிறா? கெடுதல் இல்லாமையா? என்ன பைனி? இல்ல ஒரு நமக்கு ஒரு கெடுதல் ரிலாக்ஸ்டா இல்லாமையா? இருக்கிறதுதான் ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் நம்மளுக்கு அது வந்து இதுவாகவும் இருக்கும். அதுதான் உண்மையாவே சுகம். இப்படி சொல்லலாமா? இது இந்திரியம் வரைக்கும் எல்லாரும் இஷ்டப்படுறதுன்னு அப்படிதான் சொல்லலாமா? சொல்றா. ஆ? இந்திரியம் இஷ்டப்படுறதுன்னு சொல்லலாமா? இந்திரியம் மூலமா சுகம் நீங்களே கிடைக்கிறது சொல்லிடுங்க பைனி, இல்லையா? நீங்களே சொல்லிடுங்க. சுகம்னா என்னன்னா, சுகம்ங்கிறது ஒரு உணர்வு, ஒரு எமோஷன். அதை கொடுக்கறது வெளிப்பொருட்களாலாம் என்ன வேணா இருக்கட்டும், பட் சுகம்னா அது ஒரு உணர்வு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின், நமக்கு தெரியும் சுகம் தான் காரணமாக இருக்குது நம்ம வந்து அனித்தியம் பக்கம் போகிறதுக்கு. ஏன்னா அதில் ஒரு சுகம் கிடைக்கிறதுன்னு தானே நம்ம அனித்தியம் பக்கம் போகிறோங்கிறத நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம், அது தெரியுது. ஆனால் அது வந்து எது மூலமாக எனக்கு அந்த சுகம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எது மூலமாலாம் நமக்கு சுகம் கிடைக்கிறது? சுகம்ங்கிறது ஒரு உணர்வு. இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிறது. இந்திரியங்கள் மூலமா இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிறது. ஓகே, மொத்தமாவே அதீதம். ஆத்ம சுகமும் கிடைக்கும். ஆனா ஆத்ம சுகம் நம்ம உணர்ந்த வழியே அது ஆத்ம சுகம் தெரியாது. சோ இந்திரியங்கள் மூலமானது ஈஸியா புரியும். சரி. அந்த உலக அனுபவங்கள், நம்ம உலகத்தோட அந்த கனெக்ஷன் எப்படி அனுபவம் தான். மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்ம அனுபவிக்கிற போது கிடைக்கிற ஒரு ஓகே. அதன் மூலமா அது காரணம். எல்லாருக்கிட்டையும் அதெல்லாம் ஒரு பேப்பர் நோட் புக் இருக்குல்ல, பேப்பர் பேனா இருக்குல்ல, கொஞ்சம் லிஸ்ட் போடுங்க. எனக்கு இதுல எல்லாம் சுகம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு பிடிச்சது இதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? ஆனா அதுல வந்து நம்ம முதல்ல எழுதுங்க, ஏன்னா நம்ம அதை திருப்பி பார்க்கணும். டைனி நான் சொல்றேன் முதல்ல, எனக்கு இப்ப எல்லாம் சான்ஸ்கிரிட் படிக்கிறதா சுகமா இருக்கு. இருங்க நீங்க எழுதுங்க, எல்லாமே எழுதுங்க என்னென்ன. ஆனா அது பெரிய லிஸ்டா இருக்கும். எனக்கு இது சாப்பிட பிடிக்கும், அது போக பிடிக்கும், அதை பார்க்க பிடிக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் ஒரு சும்மா ஒரு 10 எழுதுங்களேன். எனக்கு இதுனா பிடிக்கும், இதுலேருந்துலாம் எனக்கு சுகம் வருது. மூவி போறது பிடிக்கும், எழுதலாமா? போட்டீங்களா? என்ன வேணா எழுதுங்க, உங்களுக்கு எதெல்லாம் சுகம் கொடுக்கறதோ எல்லாம் எழுதலாம். சாப்பிட்ற விஷயமோ இல்லை கேட்குற விஷயமோ பார்க்குற விஷயமோ என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? எனக்கு இதுல எல்லாம் சுகம் கிடைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஈஸியாக எழுதிடலாம், ஏன்னா நமக்கு டே டு டேல நம்ம அவ்வளோ சுகம் வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு 10 எழுதிருக்கீங்களா? சொல்ல முடியுமா யாராவது? ஒவ்வொருத்தரா கேளுங்க. சரி, நான் ஒவ்வொருத்தட்டியா கேட்குறேன். சாந்தி பையனி, நீங்க என்ன எழுதிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போறோம். நான் சொல்றேன். அதாவது மியூசிக் கேட்கறது, சீயிங் அ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ரீடிங் புக்ஸ், ரைட்டிங் சம்திங், ஏதாவது நம்ம இதாக எழுதுறது, லேர்னிங் சான்ஸ்கிரிட், சுவாமி பூஜை ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம், நாராயணியம் எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வெளியில போய் இந்த கடல் அலை இதெல்லாம் பார்க்குறோம், கோவில் போகிறோம், அப்புறம் எந்த ஒர்க்கை செய்யும்போது அந்த ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்றோம்ல, அது வந்து ஒரு மெடிடேஷன் பிளஸ் ஒரு இது மாதிரி இருக்கும் எனக்கெல்லாம். வேலையை முடிச்சோன்னா அந்த வேலை செய்யும் போது ஈடுபாடோட செஞ்சா அது ஐ லைக் இட். அதுதான் எந்த ஒர்க்கா இருந்தாலும் இது இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. சூப்பர். வேற யாராவது சொல்லுங்க. பிரபாவதி பையனி சொல்ல முடியுமா? மாமி, எனக்கு பட்சணம் பண்றது, சமையல் பண்றது, ஆத்துக்கு யாரா வந்தா அவளுக்கு சந்தோஷமா சமைச்சு போடுறது, அவ வந்து நல்லா பண்ணி போட்டிருக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது சொல்லவே முடியாது, அப்படி ஒரு இதா இருக்கும். கேட்கல, ஒவ்வொருத்தரா போடுங்க. மியூட் போட்டுக்கோங்க. மாமி நான் சொல்லலாமா? மத்தவெல்லாம் மியூட் போடுங்களேன் கொஞ்சம். சொல்லுங்க. என்னை மறந்து நான் எதை என்ஜாய் பண்றேனோ, நான்கிறதையே நான் மறந்து எதை என்ஜாய் பண்றேனோ அது சுகம். சரி, ஓகே. அதுல நான் சொல்லிட்டேன். நம்ம தூக்கத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான்கிறதே இல்லை, ஆனா அது ஒரு சுகத்தை தர்றது. ஸோ ஏதாவது இப்போ பாட்டு இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், நான் அதுல
மயங்கி அந்த நாதத்தையே கேட்டுட்டு இருக்கேன். அதுல நான் இல்ல, நாதம் மாத்திரம் தான் இருக்கு. சரி, அது சுகம். ஓகே, மியூட் போடுங்க. வேற விஜயலட்சுமி பை. மேம் நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்லட்டா? விஜயலட்சுமி. கடவுள் அனுகிரகம், கடவுள் அனுகிரகம் இருந்தானாக்கா சுகமா இருக்கும் மேம். எல்லாம் எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன் பிளேஸ். கரெக்ட். ஐ நீட் நாட் சர்ச் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, சரி, வெரி குட். அப்புறம் அவ்வளவுதானா? இவ்வளவுதான் லிஸ்ட் போட்டீங்களா? ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுறது, எதை பத்தியான டிஸ்கஸ் பண்றது, அது எனக்கு பிடிக்கும். வெரி குட். சரி, இப்போ நம்ம அது மாதிரி நம்ம யாருக்காவது ஒரு ரொம்ப நீடி பர்சனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப உண்மையாவே அது ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவா இருக்கும். யாருக்கோ நம்மளால முடிஞ்சது, உதவி முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும். அது சுகமா சந்தோஷமா இருக்கும். ஓகே, நம்மளை மறந்து நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம்னா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் இஸ் வெரி கரெக்ட். நம்மள எப்பெல்லாம் நம்ம மறந்து, நம்மளோட ஞாபகம் நமக்கு எப்பெல்லாம் வராம ஒரு செயல் நடக்குதோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் சுகம் தான். சரி, அப்புறம் குழந்தைகள் பேரம் பேத்தி எல்லாம் ஏதாவது கேட்டா நம்ம பிராக்டிக்கலாவும் சரி இதாவும் சரி, எது பாட்டி அட்டா போட்டு கொடு, பாட்டி அது பண்ணி கொடு, இந்த டிராயிங் வரைஞ்சு கொடு, எனக்கு இந்த பட்சணம் பண்ணி கொடு, இப்படி அவ கேட்கறத பண்ணி கொடுத்தா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதுல. ஓகே, குழந்தைகள் கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்தா. சரி, மியூட் போடுங்க, இனிமே நான் பேசுறேன். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரத்தோட சுகம் வந்து வேறுபடுறது, அதுக்கு ரீசன் வேறையா இருக்கு. ஆனால் சுகம்ங்கிற உணர்வு வேற, ரீசன் வேறையா இருக்கும். ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற வேறையா இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் அது எல்லாத்தையுமே உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு லட்டு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு லட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், சுகம் வருதுன்னு நான் அதுலேருந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போது சுகம் வந்து அந்த லெட்டை நான் பார்க்குறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கிறது, நான் வாய்க்குள்ளே வைக்கும் போது எனக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த பொருள், அந்த லெட்டுங்கிறது அதோட ஃபார்மில் தான் இருக்குது. அதுக்கு என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியில தான் அது இருக்குது, அது மாறலை. ஆனால் அது எனக்கு வாயில் வைக்கும் போது ரொம்ப சுகத்தை கொடுக்கறது. ஆனால் அதே இது இன்னொருத்தர் கேட்கும் போது எனக்கு அந்தளவு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறா ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறா, எனக்கு லெட்டே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஜாங்கிரி தான் பிடிக்கும். ஆனால் அந்த பொருள்லேருந்து சுகம் வரதா இருந்தால் அந்த சுகம் எல்லாருக்கும் காமனாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைல்ல. இப்போ எனக்கு வந்து அது பிடிக்கிறதுனா பக்கத்தில் உள்ள ஒருத்தருக்கு அது நியூட்ரலாக இருக்குது, இந்த பக்கத்தில் உள்ளவருக்கு அது பிடிக்காமையே இருக்குது. அப்போ அந்த பொருள்லேருந்து சுகம் வரல. அந்த பொருள் என்னத்தை எமிட் பண்ணுறது, அதோட குவாலிட்டி அது அதுலேயே தான் இருக்குது. அது லெட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, ஒரு சிக்னல் நான் வாயில் வைக்கும்போது எனக்கு ஒரு சிக்னலை உள்ளே அனுப்புறது. அப்போ எங்கே சுகம் நடக்கிறது, உள்ளே நடக்கிறது சுகம். சுகம்ங்கிறது உள்ளே நடக்கிறது, பொருளில் இல்லை. பொருளில் சுகம் இருந்தால் அது எல்லாருக்கும் காமனாக இருந்திருக்கணும். அந்த சுகத்தை காமனாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்குற மாதிரி தெரியல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்குது. அப்போ எனக்கு அந்த லெட்டில் சுகம் வருதுன்னு நான் உள்ள போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த சுகம் அந்த வாயில் வைக்கும்போது அது ஒரு சிக்னலை தான் கொடுக்குறது, அது என்னோடய சுகத்தை தூண்டி விடுறது. சார் நான் அந்த சுக அனுபவங்கிறது எங்கே நடக்குது ஆக்சுவலாக, அப்போது உள்ளே தான் நடக்கிறது, அந்த லெட்டில் இல்லை சுகம். லெட்டு தரல, ஆனால் லெட்டு ஒரு காரணமாக இருக்குது, அது என்னோடய சுகத்தை தூண்டி விடுறது. அப்படி தான் ஒவ்வொரு வெளிப்பொருட்கள்லையும் சுகம்ங்கிறது அந்த பொருள்லேருந்து வரல, சுகம்ங்கிறது உள்ளே நடக்கிறது. அப்போ உள்ளே நடக்கிற சுகம் வந்து அதுக்கு ஒரு தூண்டுகோலாக அந்த பொருள் இருக்குது. புரியுதா? இப்போ அந்த தூண்டுகோலாக தான் அந்த பொருள் இருக்குது. அப்போ எல்லா பொருட்களும் அந்தந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் நினச்ச அந்த உங்கள் லிஸ்ட்டுலேயே நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம், எல்லாம் அதனோட குவாலிட்டிஸில் இருக்குது. ஆனால் அது எனக்கு உள்ள ஒரு சுகத்தை கொடுக்குற, சுகத்தை தூண்டுற ஒரு கருவியாக இருக்குது. ஆனால் சுகங்கிற அனுபவம் எனக்கு எங்கே நடக்கிறது, உள்ளே தான் நடக்கிறது, வெளிப்பொருள்களில் இல்லை. இப்போ வெளிப்பொருட்கள் இல்லை, சரி எனக்கு உள்ளே தான் நடக்கிறதுனா அப்போ சரி வெளிப்பொருட்களே இல்லாமல் எனக்கு சுகம் எது எதுலெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ வெளிப்பொருட்களே சம்மந்தம் இல்லை, ஆனால் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்து ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நான் நினச்சி பார்க்குறேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போனதை நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ எனக்கு சந்தோஷம் வருதில்லை, ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் வெளிப்பொருட்கள் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த நினைவு அதை வந்து மனசுங்கிற இந்திரியத்து மூலமாக நான் உள்ளே அனுப்புகிறேன். அப்போ அது எனக்கு சுகத்தை உள்ள நான் அனுபவிக்கிறேன். அந்த சுகத்தை அது ஒன்று உள்ளே நடக்கிறது. அதே மாதிரி தான் இந்திரியங்கள் வந்து
ஆக்சுவலாக அது என்ன பண்ணுறதுன்னா, இந்திரியங்கள் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு ஒரு பழம் இருக்குங்கிறத அது அந்த வாசனையின் மூலமாக அங்கே உனக்கு பிடிச்ச பழம் இருக்குங்கிறத எனக்கு உள்ளே அனுப்புறது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே தான் எனக்கு அந்த அனுபவம் நடக்கிறது. இப்போ மனசும் இல்லை. அவள் சொன்ன மாதிரி தூக்கத்தை எடுத்துப்போமே, ஆழ்ந்த தூக்கங்கிறது எல்லாருக்கும் காமன். எல்லாரும் அங்கே தான் ஒடுங்கிட்டு வெளில வரோம். அது ஆக்சுவலாக ஈக்குவல் டு பிரம்மம். பட் அது பிரம்மம் கிடையாதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அது பிரம்ம ஸ்டேட் மாதிரி எடுத்துக்கலாம் அதை. ஏன்னா எல்லாரும் அங்கே ஒடுங்கிட்டு வெளில வரோம். ஏன்னா அங்கே அந்த சுஷுப்தி ஸ்டேட்டில், ஆழ்ந்த தூக்கத்தில் இந்திரியங்கள் வேலை செய்யாது, மனசு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. ஆனாலும் அங்கே ஒரு சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதை நம்ம ஜாகிரத் ஸ்டேட்டுக்கு வரும்போது நம்ம சொல்கிறோம், நான் நல்லா தூங்கினேன், எங்கே இருந்தேன்னே எனக்கு தெரியல, ரொம்ப சுகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? இல்லை, தியானத்தை எடுத்துக்கோங்க. தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய இந்த அஷ்டாங்க யோகத்தில் நிறைய வருது இல்லையா, 8 இருக்குது. அதில் தாரணைன்னு 7வது. ஸோ தாரணை பண்ணும்போது, தாரணைன்னா என்ன, ஒரு இஷ்ட தெய்வத்தையோ ஒரு இஷ்டமான ஒரு இதை நம்ம அதிலேயே தியானம் பண்ணுறது தான் தாரணை. அப்போ அந்த தாரணை பண்ணும்போதும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஆனால் வெளிப்பொருட்கள் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ அதுக்கு மேலே சமாதி ஸ்டேட்டுக்கு போகும்போது மனசு புத்தி எதுவுமே வேலை செய்யாது. அங்கே ஆனால் நான் அந்த பிரம்ம சுகத்தையே நான் அனுபவிக்கிறேன் சமாதி ஸ்டேட்டில். அப்போ எனக்கு சுகம் அனுபவிக்கிறதுக்கு, சுகத்தை நான் உணர்றதுக்கு வெளிப்பொருட்கள் வேணுங்கிற அவசியம் இல்லை, இந்திரியங்கள் வேணுங்கிற அவசியம் இல்லை, மனசு வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அது இல்லாமையே என்னால் அந்த சுகத்தை நான் அனுபவிக்க முடியாது இல்லையா? அப்போ சுகம்ங்கிறது எங்கே இருக்குது? அது ஆத்ம சுகம் தான் வெளியில் வருது, வெளிப்படுறது. எனக்கு பிடிச்ச, அப்போ இப்போ நான் பிடிச்ச ஒரு பொருளை பார்க்குறேன் வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சுகப்படுறேன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்டேருந்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னோட ஆத்ம சுகம் வெளில வருது. அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு விளக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கை நான் ஸ்ட்ராங்காக ஒரு பானையை போட்டு மூடிட்டேன், சுத்தமாக வெளிச்சம் வெளியில் வரல. ஆனால் அந்த பானையில் நான் ஒரு சின்ன ஹோல்ஸ் போடுறேன் வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த வெளிச்சம் வெளியில் வருமா வராதா? கொஞ்சமாவது அதில் வெளியில் வரும். அதே மாதிரி தான் இப்போ என்னோட ஆத்மாங்கிறது, அந்த பரமாத்மா பிரம்மம் அப்படி பூர்ண சுகமானது. ஆனால் அதில் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், சங்கல்பம்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு பையன் 12th 500க்கு 495 எடுக்கணும்னு பிளான் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அவனோட ஒரு கோல். 495 எடுத்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு பையன் 470 எதிர்பார்க்குறான். 470 எடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ அந்த 495 பையனுக்கு 480யோ 470 வந்தாலோ அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அவனுக்கு அந்த சுகம் கிடைக்காது. அப்போ அந்த 495 வந்தால் தான் அவனுக்கு அந்த சுகம் வருது. அப்போ அந்த 495 வர வரைக்கும் அந்த சுகத்தை அது தடுத்துன்னு தானே இருக்குது அந்த சங்கல்பம். அது வரைக்கும் அவனுக்கு அந்த சுகத்தை அது தடுக்கிறது இல்லை. அது வந்தால் தான் அவனுக்கு அது வெளியில் வருது. ஆனால் அந்த 470 எதிர்பார்த்த அந்த பையனுக்கு 470 வந்தாலே அவனுக்கு சுகம் வெளில வருது. அப்போ ஆனால் அந்த 470 வர்ற வரைக்கும் அவனுக்கும் சுகம் கிடையாது. அப்போ அந்த சங்கல்பம் நிறைவேறினாதான் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம மனசு இந்திரியங்கள் அமைதியாகுது, ஆத்ம சுகம் வெளியில் வருது. அதைத்தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம், பொருட்களில் கிடையாது. அந்த 495ல் ஏதாவது சுகம் இருக்கா? வெறும் நம்பர், அதில் ஏதாவது சுகம் இருக்கா? அது இல்லை. ஆனால் நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன், சங்கல்பம் பண்ணியிருக்கேன், எனக்கு 495 வந்தால் நான் சுகப்படுவேன் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணியிருக்கிறதுனால அந்த சங்கல்பம் நிறைவேறும் போது அந்த ஸ்க்ரீன் விழருது, அந்த ஆவரணம் ஒரு கவர் விழருது. அப்போ என்னோட ஆத்ம சுகம் வெளில தெரியுது. இதை மாதிரி நம்மளோட 9 துவாரங்கள் சொல்கிறோம்ல, அது மூலமாலாம் நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். அது எல்லாமே நம்ம ஆத்ம சுகம்தான். ஆனால் அந்த பொருளில் இருக்குன்னு நாம் அதில் ஏற்றி வச்சுருக்கோமே தவிர அதில் உண்மையாக சுகம் கிடையாது. சுகம் உள்ளதாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரியுறதா? 495 எடுக்கிற வரைக்கும் அந்த சங்கல்பமே அவன் சுகமாக இருக்கிறத தடுத்துன்னு இருக்கு. அது வந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம், வரலன்னா அதுவும் கிடையாது. அப்போது நம்ம சங்கல்பம் போட அதெல்லாம் ஸ்க்ரீன் ஆவரணங்கள் ஆத்மாவுக்கு நம்ம அந்த சுகத்தை தடுத்து நம்ம போட்டு வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த ஸ்க்ரீன் விலக தான் நமக்கு ஆத்மா பிரகாசமாக இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும்.
அப்போ நம்ம ஆசைகளை போட போட என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக நம்ம ஆத்ம சுகத்தை தடுத்து வச்சுருக்கோம். அப்போ ஆசைகள் குறைய குறைய நம்ம எப்போவுமே சுக மூடில் இருக்கலாம், எப்போவுமே சுகமாக இருக்கலாம். அதுதான் நம்மளோட ஸ்வரூபமே, அதுதான் நம்ம. ஆனால் நம்ம இந்த சங்கல்பத்தினால அதை தடுத்து தடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். புரியுதா இது? இப்போ சங்கல்பங்கிறது ஒரு பிளாக். அது நிறைவேறும் போது தான் அந்த லேயர் விழற மாதிரி உடனே நம்ம சுகப்படுறதா நம்ம நினச்சிக்கிறோம். பட் அந்த சங்கல்பமே இல்லைன்னா நான் எப்போவுமே சுகமாக தானே இருந்திருப்பேன் இல்லையா? அப்போ அந்த சுகங்கிறது பொருட்களில் இல்லைங்கும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் வருது, ஒரு விராக பாவம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து வைராக்கியம்ங்கிறது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஒரு வெறுப்பு இல்லைன்னா வந்து ஒரு பிடிவாதம். அவன் வைராக்கியமாக இருக்கான், ஒரு ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டானா, அந்த வைராக்கியம் அதெல்லாம் டெம்பரவரி. அந்த வைராக்கியம் கிடையாது. இது வந்து விருப்பமின்மை, ஒரு பொருள் மேலே எனக்கு அந்த அளவு ஆசையை வச்சுக்காமல் இருக்கிறது, இதுதான் வைராக்கியம்ங்கிறது. இப்போ நம்ம அடுத்தது போவோம், எப்படி அதை நாம் வளர்த்துக்கிறது. இப்போ வைராக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சு போயிடுது, விராகம்னா என்னன்னு தெரிஞ்சிடுது, சுகம்ங்கிறது உள்ளே இருக்குது வெளியில் இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் அந்த வைராக்கியம், அந்த விவேகம், அதை வந்து நான் அடையிறது, அதுக்கு தான் விவேக பிராப்தி உபாயகான்னு சொல்லுவோம். உபாயம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, விவேகத்தை அடையிறதுக்கு விவேக பிராப்தி உபாயகா எப்படின்னு பார்ப்போம். இப்போது வைராக்கியங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம் காம தியாகா. அதாவது ஆசைகளை தியாகம் பண்ணுறது. ஆசைகளை தியாகம் பண்ணுறது அப்படின்னா உடனே நான் மூச்சு விடுற ஆசைப்படுறேன், நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், அதை தியாகம் பண்ணணுமா? அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து பேசிக், அது இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே ஆசைன்னு சொல்கிறது வந்து பேராசை, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது. ஸோ இந்த அளவுக்கு அதிகமான ஆசையை நம்ம தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணுறது தான் வைராக்கியம். சரி, நான் எப்படி வந்து நான் அதை தியாகம் பண்ணுறது அப்படின்னா, அது என்ன ரூட்டோ அதை ரூட்டை கண்டுபிடிச்சி நம்ம தியாகம் பண்ணணும். இப்படி சொல்லிட்டாலாம் நமக்கு வைராக்கியம் வந்துடாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். அப்போ நம்ம அந்த காம தியாகா பண்ணணும். அந்த காம தியாகம், காமங்கிறது ஆசை, பேராசை. அப்போ அந்த பேராசைக்கு என்னது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பேராசைக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, நாம் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நினைக்கிறது தான் பேராசைக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் நல்ல இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை தான் நம்ம சங்கல்பம்னு சொல்கிறோம். இப்போது நான் ஒரு வீடு, எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, அது பேசிக் நீட். அதை தவிர நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டணும்னு பேராசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்படி நினச்சதோடு விடமாட்டோம். இப்போ இன்னொரு வீடை பார்க்கும்போது இதை மாதிரி கட்டலாமா, எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆசையை நான் வளர்த்துட்டே இருக்கேன், நினச்சி. அதுதான் சங்கல்பம்னு சொல்கிறது. அது சங்கல்பமாக மாறிடுறது. அந்த சங்கல்பம் தான் பேராசைக்கு காரணமாக இருக்குது. சரி, இப்போ சங்கல்பம் பேராசைக்கு காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் அந்த சங்கல்பத்தை எப்படி எடுக்கிறது? அப்போ சங்கல்பத்துக்கு எது காரணமாக இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ சங்கல்பத்துக்கு எது காரணம்? அது பேர் சோபனா அத்தியாசம்னு சொல்லுவோம். சோபனா அத்தியாசம். அத்தியாசம்னா என்னென்னா, அதுக்கிட்ட அந்த சக்தி இல்லை, ஆனால் அதுக்கிட்ட இருக்கிறதா நான் அது மேலே ஏற்றி வைக்கிறேன். அந்த ஏற்றி வைக்கிறது தான் அத்தியாசம். அது வந்து சோபனா அத்தியாசம்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு இது வந்து சுக ஹேத்து புத்திஹி. ஹேத்துனா காரணம், சுகத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஒரு புத்தி வருதில்ல, அது காரணமாக கிடையாது. ஆனால் நான் இவ்வளோ நாள் நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த ஹேத்து புத்தி தான் அந்த சங்கல்பத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து எனக்கு சுகத்தை கொடுக்கும், இந்த வீடு கட்டினா நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு அந்த சுகங்கிறத நான் ஹேத்துவாக வச்சுட்டேன். அந்த புத்தி அதுதான் என்னை திருப்பி திருப்பி நினைக்க வைக்கிறது. அது பேராசையில் கொண்டு விடுறது. அப்போ நான் அந்த பேராசையை எடுக்கணும்னா சங்கல்பத்தை எடுக்கணும். சங்கல்பத்தை எடுக்கணும்னா நான் அந்த சுகஹேத்து புத்தியை எடுக்கணும். அதுலேருந்து சுகம் வருங்கிற புத்தியை நான் முதல்ல எடுத்தானோ இல்லையா? அப்போ அந்த சுகஹேத்து புத்திக்கு எது காரணமாக இருக்கணும், அங்கே வரணும். நம்ம அந்த ரூட்டில் வந்து அதை எடுக்கணும். அப்போ சுகஹேத்து புத்திக்கு எது காரணமாக இருக்குது? அஜ்ஞானம் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா சுகம் கொடுக்காத ஒரு பொருள் மேலே சுகத்தை அது கொடுக்கும், அதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேனே, ஒரு அறியாமை. அந்த அறியாமை தான் அஜ்ஞானம். அப்போது அதோட யதார்த்த ஞானம் எனக்கு இல்லை.
நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். அதோட யதார்த்த ஞானம் என்னன்னா, எப்படி அதை வளர்த்துக்கிறது, ஞானத்தை எப்படி கொண்டு வருது இதுலேருந்து அப்படின்னா, எல்லா பொருட்களுக்குமே சுக்கமும் தரும் குவாலிட்டி இருக்குது, அதே பொருள் துக்கத்தையும் கொடுக்கும், அந்த குவாலிட்டியும் இருக்குது. ஸோ சுகாம்சமும் இருக்கும், துக்காம்சமும் இருக்கும். ஆனால் நம்ம எதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம்னா, சுகாம்சத்தை மட்டும்தான் பார்ப்போம். இதனால எனக்கு இந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சுகாம்சத்தை மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிய துக்காம்சத்தை நம்ம பார்க்கறதில்ல. அந்த தோஷம், அதுதான் அந்த பொருளோட தோஷம். அந்த தோஷத்தை நம்ம பார்க்கறதில்ல. அப்போது அந்த தோஷத்தை நம்ம பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, அந்த யதார்த்த ஞானம், ஒரு பொருளில் அந்த தோஷத்தை பார்க்கணும், அதை ரிசர்ச் பண்ணும்போது அது அந்த ஞானம் வந்த உடனே நம்ம வந்து அது எனக்கு சுகம் கொடுக்குங்கிற அத்தியாசத்தை விட்டுருவோம் இல்லையா? அதில் தோஷம் இருக்குது, அது எப்படி எனக்கு சுகத்தை கொடுக்கும்? அப்போது அதில் அத்தியாசம் பண்ணுறதை விட்டுடுவோம். அப்போ அதை திருப்பி திருப்பி நினச்சிட்டு அடையணும்னு நம்ம நினைக்க மாட்டோம், அதோட சங்கல்பத்தை விட்டுருவோம். அப்போ சங்கல்பத்தை விடும்போது அந்த பேராசைங்கிறது வராது. அப்போ ரூட் எங்கே இருக்குது? எல்லா பொருட்கள்கிட்டையும் நம்ம தோஷத்தை பார்க்கணும், அதை நம்ம பார்க்குறதே இல்லை. இது சுகம் கொடுக்கும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதில் என்னெல்லாம் தோஷம் வரும், நம்ம என்னெல்லாம் அதில் ப்ராப்ளம் வருங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு யதார்த்த அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானம் வந்து அந்த சோபனா அத்தியாசம் பண்ணுறத, அந்த ஹேத்து சுக்கஹேத்து புத்திங்கிறத நமக்கு கொடுக்காது. அப்போ அதை விட்டுட்டோம்னா சங்கல்பம் அது வராது, அதை விட்டுடுவோம், அதை தியாகம் பண்ணிவிடுவோம். அப்போ சங்கல்பம் இருந்தால் தான் நமக்கு அது பேராசையாக வருது, காமமாக ஆறுது. அப்போ அதுவே இல்லைன்னா அந்த பேராசைங்கிறது நமக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ இதுதான் அந்த சைக்கிள். அப்போ இப்போ நமக்கு இவ்வளோ நாள் நம்ம ஒரு பொருளை பார்த்த பார்வை, இப்போ நமக்கு இது புரிஞ்ச உடனே நம்ம இந்த விதமாக பார்ப்போம், இன்னொரு விதமாக பார்ப்போம் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இனிமேல் சரி எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் எனக்கு என்ன, நான் வந்து அந்த ஆவரணத்தை நான் போட்டுக்க மாட்டேன், அது போட என் ஆத்ம சுகம் வெளியில் வரல. ஸோ அதனால் அந்த அந்த சுக்கஹேத்து புத்தியெல்லாம் நான் விட்டுடுவேன். இனிமேல் எந்த பொருளை பார்த்தாலும் அதோட தோஷத்தை நான் பார்த்துட்டேன்னா எனக்கு அது மேலே இதெல்லாம் வராது, எல்லாம் புரியுது. இனிமேல் வர இதில் நான் வந்து ஓகே, நான் வளர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு இப்போ புரியுது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி வரும்ல, நான் புதுசாக வேணால் வளர்த்துக்க மாட்டேன், ஆனால் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேனே, நிறைய ஆவரணங்கள், நிறைய சங்கல்பங்கள் நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் எப்படி எடுக்கிறது இல்லையா? அதெல்லாம் நான் எப்படி எடுக்கிறதுனா, அதுக்கு வந்து தோஷ அனுதர்ஷனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. தோஷ அனுதர்ஷனம். தர்ஷனம்னா பார்க்கறது, அனுதர்ஷனம்னா அதோட அந்த தோஷத்தை திருப்பி பார்க்கறது, திருப்பி அதை நம்ம வந்து அதைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இதில் தோஷம் இருக்குது, இது எனக்கு சுகத்தை கொடுக்காது, அப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம் இதனால் வரும் அப்படின்னு அதுக்கே ஒரு தியானம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பண்ண என்ன ஆகிடும், நமக்கு வந்து அந்த ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ இது வந்து கீதையிலே ஒரு ஸ்லோகம் வருது, 13வது அத்தியாயம் நினைக்கிறேன். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானுதர்ஷனம். ஸோ அந்த தோஷங்களை பார்க்கணும். இப்போ நம்ம சரீரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாள் சரீரம்னா எனக்கு சுகத்தை கொடுக்கும்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ அந்த சரீரத்தில் உள்ள தோஷத்தை நான் வந்து தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது அப்படி ஒரு தியானமே இருக்குது. என்னன்னா, நான் வந்து கண்ணை மூடிட்டு இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னோடய உறவுகள்லாம் எங்கிட்ட நல்லா பேசுது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, எல்லாம் ஓகே. நாளைக்கு எனக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை அப்படின்னா அந்த உறவுகள் எப்படி மாறும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போதே நமக்கு அந்த சரீரத்தோட தோஷம் தெரியும். அப்போ இந்த சரீரம் அழியக்கூடியது. அப்போ இந்த சரீரம்தான் சுகம் கொடுக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்ததே தப்பு. இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் அந்த தோஷத்தை பார்க்கணுங்கிற கிருஷ்ணர். தோஷ அனுதர்ஷனம். அந்த தோஷ அனுதர்ஷனம் தான் உபாயம். நான் சொன்னேன் இல்லையா, விவேக பிராப்தி உபாயகான்னு. அப்போ உபாயம் என்னது? அனுதர்ஷனம். எதோட அனுதர்ஷனம்? தோஷத்தோட அனுதர்ஷனம். அதை பார்க்க தான் நமக்கு வைராக்கியம் வளரும். ஒரு பொருள் மேலே நம்ம அளவுக்கு அதிக ஆசை வைக்க மாட்டோம். புரியுதா? இப்போ அதோட பலன் என்னன்னு பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து வைராக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதோட எனக்கு பலன் என்ன, யூஸ் என்ன? இப்போ வைராக்கியம் எனக்கு தெரிஞ்சுது, இதை பற்றி இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் எந்த பொருளும் நித்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுது. இப்போ என்ன தெரியுது, அது சுகக்கேத்துவும் கிடையாது, சுகத்தை கொடுக்கக்கூடிய காரணமும் அது கிடையாது.
அப்படின்னு நமக்கு தெரியுது. அது ஒரு பலன் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது தெரிஞ்ச அப்புறம் அதே மாதிரி தான் நித்தியத்தை அறியறதுக்கு அந்த பிரம்மத்தை நோக்கி நம்ம திரும்புகிறோம். இன்னொன்று மூணாவது என்னென்னா, இதனால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, நமக்கு மனக்கட்டுப்பாடு வருது. மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, அதுதான் அந்த சமாதி ஷட்க சம்பத்தியில் சொல்கிறார். ஷம தமன்னு சொல்கிறார் இல்லையா? ஷமன்னா மனக்கட்டுப்பாடு, மனசை கட்டுப்படுத்துறது. அப்புறம் தம, அது வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. ஸோ இந்திரிய நிகிரகணம் கிடைக்கிறது, மனோ நிகிரகணம் வருது. இதெல்லாம் வைராகியத்தினால வரக்கூடிய எஃபெக்ட். ஸோ ஷம தம. அடுத்து என்ன சொல்கிறார்? உபரமஹா. உபரமஹானா என்னென்னா, எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் வராது. நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருப்போம். அதான் உபரமஹா. ஷம தம உபரம. அப்புறம் என்ன பார்த்தோம்? திதிக்ஷா. திதிக்ஷானா என்னென்னா பொறுமை. ஸோ நம்ம இதில் பார்த்தோம்ல, நித்தியானித்தியத்தில் அந்த மன கொதிப்பை வந்து அதை அடக்கிடும். நம்ம அந்த அனித்தியம்னு தெரிஞ்ச உடனே மனசு காமாயிடும். சரி, அனித்தியம் தானே விடு அப்படின்னு காமாறுது இல்லை, சத்தியத்து பக்கம் வருது இல்லை. அப்போ அந்த மனசு வந்து அடங்கிறது இல்லையா? அப்போ அந்த பொறுமை வரும். சத்துவத்துக்கு போக போக பொறுமை, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே தேவை பொறுமை ஃபஸ்ட்டு. அப்போ அதுதான் திதிக்ஷா. ஏன்னா ரஜஸில் இருந்தோன்னா மோட்சத்துக்கெலாம் சான்ஸே இல்லை, ரஜஸ் கூடாது. அப்போ சத்துவத்துக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு பொறுமையை வளர்த்துக்கணும். இப்போ இந்த சாஸ்திரங்களை கேட்குறோன்னா அதுக்கே ஒரு பொறுமை வேணும்ல. பொறுமை இருந்தால் தான் அது உள்ளே போகும் நமக்கு. அப்போ திதிக்ஷா. அது அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்னன்னா விஸ்வாசகா, நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கணும். இப்போ வந்து ஸ்ரத்தையாக பண்ணுறது தானே ஸ்ராத்தம்னு சொல்கிறோம்ல. ஸோ ஏன்னா அதில் நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் நம்ம அது ஒழுங்காக பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் நம்பிக்கை இருந்தால் தான் ஒழுங்காக கேட்போம், அது ஒழுங்காக உள்ளே போகும். அப்போ அந்த சாஸ்திரம் மேலே ஸ்ரத்தா இருக்கணும், அதை சொல்கிற குருமார்கள் மேலே நம்பிக்கை, ஒரு ஸ்ரத்தா இருக்கணும். அதுதான் ஸ்ரத்தா. ஸோ ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா. அடுத்து என்ன சொல்கிறார்? சமாதானம். சமாதானம்னா என்னன்னா மனசையே ஒருமைப்படுத்துறது. மனோ நிகிரகணம் வேற, மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இடமா ஒருமுகப்படுத்துறது வேற. ஸோ இதெல்லாம் தான் ஷட்க சம்பத்தின்னு சொல்கிறேன். ஷமாதி ஷட்க சம்பத்தி. ஷமாதி தமிழ் புக்கில் சான் போட்டிருந்தான்னா அது சமாதியில், இப்போ அர்த்தம் வேற ஆகிடும். இந்த சமாதிலாம் வைக்கிற அந்த சமாதி இல்லை, இது ஷமாதி. ஸோ ஷமாதி ஷட்க சம்பத்தி. இந்த 6 தான். அதை நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னெல்லாம், நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னா என்ன, நித்தியம்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம், அதோட பலன் பார்த்தோம், அதை எப்படி நாம் வளர்த்துக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் வைராகியத்துலேயும், வைராகியத்துக்கு நான் என்ன, அது என்ன, சுகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சுகத்தை எதெல்லாம், எங்கேருந்து அந்த சுகம் எனக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ வெளிப்பொருட்களில் இல்லை, அந்த சுகம் எங்கிட்ட உள்ள சுகத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். அதுக்கு ஒரு காரணமாக அந்த வெளியோட உள்ள பொருட்கள் இருக்குது. அப்போ நான் போட்டிருக்கிற அந்த சங்கல்பம், இது இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் போட்டு வச்சுருக்கேன்ல, அதனால தான் அது எனக்கு சந்தோஷமாக தெரியுது. இப்போ ஒரு இடம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த இடம் ஏன் எனக்கு மட்டும் பிடிக்கணும், எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, சுகத்தை கொடுக்கறதுன்னு. அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். அதனால அந்த சூழ்நிலைக்கு போகும்போது நான் சந்தோஷம், எனக்குள்ளே உள்ள சந்தோஷத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். அதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ அந்த சங்கல்பமே இல்லைன்னா எனக்கு இது கிடைச்சாதான் சந்தோஷம், இப்படி இருந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கும்போது அது இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இல்லை. அப்போ அது ஒரு பிளாக், அது ஒரு லேயர். அப்போ அந்த சங்கல்பமே இல்லைன்னா, அந்த லேயரே இல்லைன்னா நான் எப்பவுமே சுகமாக இருப்பேன்ல, இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஞானம். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். அப்போ நித்தியானித்திய வஸ்து விவேகம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த போகம்னா என்ன, சுகம்னா என்ன, சுகம்னா அது எது மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ வெளிப்பொருட்கள் இல்லாமல் கூட நம்மளால் சுகத்தை அனுபவிக்க முடியும். நம்ம உள்ள சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து என்ன உபாயம், அதை நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தோம். நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸு, அந்த ஆசைகள்லேருந்து நான் வைராக்கியம் வரணும்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சங்கல்பத்தை எடுக்கணும். ஸோ சங்கல்பம்னா திருப்பி அதையே நினச்சின்னு இருக்குது. அதுதான் வந்து இதில் இன்னொரு ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த ஆசைன்னு ஒன்று வந்துடுறது பற்றிலா, அந்த ஆசை இந்த ஜென்மாவில் நிறைவேறலைன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணால் நம்ம பிறந்தானோம். ஏன்னா அது உள்ள சம்ஸ்காரமாக போய் உட்காந்துரும். அதுதான் வாசனை. அந்த வாசனை தான் நமக்கு வந்து அடுத்த இதில் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது.
அடுத்த ஜென்மாவுக்கு வரும். ஸோ ஃபைலே இங்கே இல்லை, எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபைலுக்காக தானே பிறக்கிறோம், அந்த பேலன்ஸ் வச்சுட்டு போகிறதுக்கு தான் பிறக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு தான். அதை தான் நெக்ஸ்ட் ஜென்மாவில் நம்ம நம்மளோட புண்ணிய பலனோ பாவத்து பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ இந்த ஃபைலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம திருப்பி வரணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது க்ளோஸ் ஆனால் தான் எனக்கு சந்தோஷம், அது க்ளோஸ் ஆனால் தான் எனக்கு சந்தோஷம்னு. சில இது க்ளோஸ் ஆகலாம், சில இது க்ளோஸே ஆகாமல் போயிடலாம். அப்போ ஆகிறதுக்குள்ளே நம்ம ஜென்மா முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண நான் திருப்பி வந்தானும். ஏன்னா அது உள்ளே போய் உட்காண்டிருக்கோம், நம்ம மறந்தால் கூட அது சம்ஸ்காரமாக வாசனையாக உட்காரும். அதுதான் நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு வரும்போது இப்போ நான் என்னோடய கேரக்டர்ஸ்னு இருக்கும்ல, எனக்கு இது பிடிக்கிறது, எனக்கு இது பிடிக்கல, அதுதான் வாசனை. அது நான் பல ஜென்மங்களாக நான் போட்டு வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்கும், இந்த காயை இப்படி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். சாப்பிட்ற விஷயத்துலேருந்து பார்க்குற விஷயத்துலேருந்து அத்தனையிலையும் நம்ம ஒரு திரை போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் வாசனை. அந்த வாசனை வச்சு தான் நம்ம நான் எப்படி அப்படின்னா அதான் வாசனை. அப்போ எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுலாம் பல ஜென்மங்களாக வருது நம்ம கூட. அப்போ அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கூடயே கூட்டின்னு வந்துட்டுருக்கோம். அப்போ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணினா தான் நமக்கு ஜென்மா இருக்காது. ஸோ அதனால தான் அது ஒரு மேஜர் பாயிண்ட். ஸோ சங்கல்பத்தை விடணும். அந்த சங்கல்பத்தை விடணும்னா அந்த சோபனா அத்தியாசம் அதை விடணும். ஏன்னா நான் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கேன், இதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும்னு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன்ல, அதை முதல்ல நான் எடுக்கணும். சுகஹேத்து புத்தியை எடுக்கணும். அப்போ அதை நான் எடுக்கணும்னா எனக்கு அதோட தோஷங்கள் தெரியணும். அப்போ அது வரைக்கும் எனக்கு அது அஜ்ஞானமாக இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியல. நான் சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறதுனால நான் அப்படி நினச்சிக்கிறேன். அப்போ அது சுகம் கொடுக்காது, அதில் தோஷம் இருக்குங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் யதார்த்த ஞானம், உண்மையான ஞானம். அந்த தோஷங்களை பார்க்க எனக்கு இதெல்லாம் வந்துடும். பார்க்கும்போது எனக்கு அது ஞானம் வந்துடும். ஸோ சோபனா அத்தியாசம் வராது, சங்கல்பம் இருக்காது, கர்மதியாகம் வராது, என் ஃபைலே ஓப்பன் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி பழசை போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஞானம் வந்துட்டு இனிமேல் நான் ஒரு பொருளையோ இதையோ நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன், இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்ல, இனிமேல் நம்ம அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆல்ரெடி நம்ம சங்கல்பத்தை போட்டு வச்சுருக்கிறத எப்படி எடுக்கிறதுனா அதுதான் தோஷ அனுதர்ஷனம்னு பார்த்தோம். அந்த திருப்பி அதோட தோஷத்தை பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களோட குறைகளை பார்த்து சொல்லறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் அந்த பொருள் மேலே அதில் உள்ள தோஷங்களை பார்த்து நம்ம மாற்றிக்கிறதுக்கு இனிமேல் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு சங்கல்பம் இருந்ததுன்னா அதோட தோஷங்களை பார்த்து தோஷத்தை முதல்ல விளக்கணும். அதுதான் அப்போ தான் வைராக்கியம் வரும். ஸோ இதோட பலன், வைராக்கியத்தினால என்ன பலன் அப்படின்னா நம்ம அந்த ஹேத்துவா அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடுது. அது தெரிஞ்சப்பறம் நம்ம நித்தியத்தை நோக்கி போவோம், அனித்தியத்தை நோக்கி போக மாட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன பார்த்தோம், அதான் அந்த பிரம்மத்தை நோக்கி திரும்புவோம். அப்புறம் சமாதி ஷட்கத்துக்கு அது காரணமாக இருக்குது. இதனால தான் நமக்கு இந்திரிய கட்டுப்பாடு, வைராக்கியம் வந்தால் தான் இந்திரிய கட்டுப்பாடு வரும். அப்புறம் மனோ நிகிரகணம், மனசு கட்டுப்படும். இதெல்லாம் இதனால தான் வரும். அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, மெயினாக இதனால் வரும், ஒரு பொருள்லேருந்து இவ்வளோ நாள் நான் ஒரு துயரத்தை அனுபவிச்சேனே, அந்த துயரத்துலேருந்து எனக்கு விடுதலை அது வரவே வராது. ஏன்னா சுகம் எதுவே இல்லை நான் நினச்சிட்டேனே. அப்போ அதுலேருந்து எனக்கு எப்படி சுகமும் அந்த சம்மந்தமே இல்லையே. அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் மற்றதெல்லாம் பார்ப்போம். இல்லை போன கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. கேளுங்க பிரகாஷ்ஜி. ஆக்சுவலா இப்போ நீங்க சங்கல்பம் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்னா சங்கல்பம் வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ சங்கல்ப டிரைவே இருக்காது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். இப்போ நம்ம ஒரு டே டு டே லைஃப்ல இருக்கோம். டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சுன்னா எந்த ஒர்க் எடுத்தாலும் ஒரு சங்கல்பம் எடுத்து தான் நம்ம பண்றோம். ஸோ அதை விட்டுட்டு பண்ணோம்னா ஒரு டிரைவே இருக்காது. அப்ப ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் மாதிரி ப்ராக்டிக்கலா எனக்கு தோணுது. அப்ப ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ணணுமா, என்னதான் பண்ணணும், ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ணணுமா? கரெக்ட். நீங்க கேட்குற கொஸ்டின் கரெக்ட். ஏன்னா எனக்கு அந்த ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இல்லைன்னா எனக்கு அதை நோக்கி நான் டிரைவே இருக்காதே, நான் அதை நோக்கி நான் உழைக்கவே மாட்டேனே அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு தான். அந்த வீடு கட்டணுங்கிறது முதல்ல பேராசையா இல்லை ஆசையான்னு பார்க்கணும்.
இன்னொன்று, எனக்கு அது கிடைச்சாதான் நான் சுகமாக இருப்பேங்கிறது அந்த புத்தி வரக்கூடாது. நான் அதை நோக்கி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ 495க்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது கிடைச்சாதான் நான் சந்தோஷம், இல்லைன்னா என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைப்பேன். அந்த புத்தி இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு டெஸ்டினேஷன், வாழ்க்கைக்கே அதுதான் டெஸ்டினேஷன். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம வந்து சரணாகதியோடு தான் பண்ணணும். சரணாகதி எப்போவும் அந்த ஈஸ்வரனை நோக்கி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது எனக்கு கிடைச்சா ஓகே, அதையும் பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன், கிடைக்கலனாலும் அதுவும் பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேங்கிற மனோபாவம் வந்துடும் சரணாகதியில் போனோம்னா. அப்போ வந்து நான் தான் பண்ணுறேன். அது ஆக்சுவலா வந்து ப்ராக்டிகலா சொல்லும்போது பார்த்தா அது ரியாக்டிவா தான் வருது. இப்போ கிடைக்கலன்னு ஒன்னே தான் வந்து தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு சங்கல்பம் பண்றோம், கிடைக்கலன்னு உடனே நான் தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். ஆனா இப்போ ப்ரோஆக்டிவா நீங்க பண்ண சொல்றீங்க, அந்த அளவுக்குலாம் எப்படி அவ்வளவு கரெக்ட். அதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸே. ஸோ இனிமேல் என்ன பண்ணணும்னா, இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த விதமே வேறையாக இருக்கும், ஆங்கிளே வேறையாக இருக்கும். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கிளே வேறையாக இருக்கணும். அதுதானே டிஃப்ரென்ஸ் நம்ம கேட்டதுக்கும் உள்ளே வாங்கினதுக்கும். அப்போ இனிமேல் நம்ம எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும்னா, அதை நோக்கி நான் செயல்படவே வேண்டாமா அப்படி இல்லை, செயல்படணும். கண்டிப்பாக ஒரு பொருளே தொலைஞ்சதுனாலும் கண்டிப்பாக தேடணும். ஏன்னா அதில் நம்ம உழைப்பு இருக்குது, நம்ம பைசா கொடுத்து வாங்கியிருக்கோங்கிற நம்ம உழைப்பு சம்மந்தப்பட்டிருக்கு. தேடணும், கண்டிப்பாக தேடணும். ஆனால் அந்த மனசில் போட்டுட்டு இது கிடைக்கலன்னா நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிற லெவலுக்கு போகக்கூடாது. கிடைச்சா ஓகே, அவன் தந்ததாக எடுத்துக்கிறேன், கிடைக்கலையா அதுவும் ஏதோ நல்லதுக்காக தான் அவன் கிடைக்காம வச்சுருக்கான்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த பாவத்துக்கு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்காததே பின்னாடி நல்ல வேலை கிடைக்கலன்னுலாம் தோணும், நமக்கு நடக்காததே நல்ல வேலை நடக்கலை அப்படின்லாம் தோணும். கண்டிப்பாக அது அப்படி தான் வந்து முடியும். ஆனால் அதுக்கு நமக்கு இந்த பாவம் வேணும். ஓகே, இது கிடைக்கலையா, இது எனக்கு நான் நினச்சேன், ஆசைப்படுறேன், ஆனால் உன் கையில் விட்டுடுறேன். நான் வந்து அதை நோக்கி கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனை, அந்த இதில் தான் நான் என்னோடய கர்மாவை நான் செஞ்சுட்டுறேன். நான் என்ன முயற்சி பண்ணணுமோ நான் அதை வந்து நியாயமாக போடுறேன். ஆனால் அதில் எனக்கு அது கிடைச்சதுன்னா நீ தந்த பிரசாதமாக நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த பலத்தில் அதிகாரமே கிடையாது, அது கிடைச்சி தான் ஆணும், கிடைக்கவே கூடாது அப்படிலாம் நான் அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதை நான் உங்ககிட்ட விடுறேன். நான் சரணாகதி பாவத்தில் இருக்கேன், நீ எனக்கு அதை கொடுத்தனா உன்னோட பிரசாதமாக நான் அதை வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு கிடைக்கலையா, அதுவும் ஏதோ நல்ல ரீசனுக்காக தான் நீ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்கிற பாவம் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு துன்பப்படாத ஒன்று. இன்னொன்று, நம்ம பின்னாடி வாழ்க்கையிலே ரியலைஸ் பண்ணுவோம், நல்ல வேளை அது நடக்கலை, இது நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு எனக்கே. இந்த பாவம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா புரியுதா இப்போ உங்களுக்கு? புரியுது பைனி. பட் இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது சம்திங் மிஸ் ஆகன், அதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தாட்லாம் வருது. நீங்க இப்ப கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தாட்ல சேஞ்ச் பண்ண சொல்றீங்க. ஆனா ப்ராக்டிக்கலா வந்து இந்த அப்ரோச் வந்து இந்த கிளாஸ் இல்லாத அளவுக்கு ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றுது. அதனாலதான் நம்ம வந்து எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் முடிச்ச பிறகு சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தானே சார் தெரியுது. ஒரு நிமிஷம் இருக்கும், மியூட் போடுமா. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே நம்ம கர்மயோகத்தில் ஆரம்பிக்கணும். கர்மயோகம்னா என்ன, நான் இதை பண்ணலை, அதுதான் கர்ம, அதாவது கர்த்திருவ புத்தி தியாகம் அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்ன, நான் தான் பண்றேன், நான் தான் இதுக்கு ஓனர் அப்படின்னு நாம நினைக்கலனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ இது என்னோடதுங்கிறதையும் நான் விட்டுட்டேன்னா அந்த பலத்துலேயும் எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நானே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அதோட ஃப்ரூட்டுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்படிங்கும்போது அது கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், கிடைக்கலனாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் இல்லையா? அதுதானே ராமர் ப்ராக்டிஸ் பண்ணுது. இப்போ ராமர் வாழ்ந்து காட்டினதே அவர் கோத்ரூ பண்ணாத கஷ்டமே கிடையாது. அதுவும் அவர் வந்து சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து கூட கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். அதுவும் அவர் வந்து எந்த காண்டத்தில் தெரியுமா, கிஷ்கிந்தா காண்டத்தில் அவர் வாய் விட்டே புலம்புவார். என்ன லக்ஷ்மணா இது, நான் வந்து மக்கள் செல்வம்லாம் நான் வந்து இழந்துட்டேன், அம்மா அப்பாவை இழந்துட்டேன், அப்பா இங்கே வந்தப்புறம் வந்து காட்டுக்கு வந்தேன், அம்மாவாலேயே துரத்தப்பட்டு நான் வந்தேன்,
யாருக்காவது அப்படி நடக்குமா? சரி பட்டாபிஷேகம் பண்ணுறான்னா அதுவும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. சரி ஓகே நாட்டிலையாவது இருந்தேன்னா அதுவும் இல்லை, அம்மாவே துரத்தி விட்டுட்டா. ஸோ நான் காட்டுக்கு வந்தாவது நிம்மதியாக இருந்தேன்னா எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், இங்கே ஜட்டாயும் இழந்துட்டேன். அந்த டயத்தில் தான் அவர் புலம்புறார் கிஷ்கிந்தா காண்டத்தில். அப்போ ஜட்டாயும் இழந்துட்டேன், சீதாவை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ புலம்புறார். அதுதான் ஞானி. அந்த வருத்தம் இருக்கும், பட் அடுத்த செகண்டு அதுலேருந்து அவள் வெளில வந்துடுவா. ஸோ அவர் எப்படி தேடணுமோ அதெல்லாம் அமைதியாக தேட ஆரம்பிக்கிறார். அந்த ஆத்மானம் மனுஷம் மன்யே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி. நான் மனுஷன் சக்தியை காட்டுறதே இல்லை அவர். அதனால அவர் வந்து அவரோட காரியத்தை அதுதான் நமக்கு அதில் காட்டி கொடுக்குறார். இல்லைன்னா அவர் வந்து அவ்வளோ சக்தி இருக்கிறவர் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அவதாரமே எடுத்துக்கணும். மேலேருந்தே ராவணனை மட்டும்தான் அவருக்கு லட்சியம்னா அதை எங்கேருந்தோ எப்படியோ முடிச்சிருக்கலாமே. இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுங்கிறது இல்லை, வாழ்ந்து காட்டுறதுக்காக தானே வந்தார். அந்த ஞான பாதை எப்படி போகணும், எப்படி கஷ்டங்களை எடுத்துக்கணும். அவருக்கு வராத கஷ்டமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் மனுஷனாக தான் நடந்துட்டார், அவருக்கு அவ்வளோ கஷ்டம்னா அடி மேலே அடி. ஆனாலும் அவர் காமாக எப்படி சால்வ் பண்ணணும் அந்த இதில் தான் போயிட்டு இருந்தார். ஒரு பதட்டம்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்லோகத்தில் வரும், அதுக்கப்புறம் அவர் காமாயிடுவார். ஓகே இதுதான் இனிமேல் நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். அப்படிதான் அதுதான் நம்ம கற்றுக்கணும். அப்போது நம்ம அந்த நம்ம எப்போவுமே அந்த கர்ம தியாக கர்த்திருவ புத்தி தியாகத்தோடு நம்ம ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது, நம்மளை பாதிக்காது. ஏன்னா நான் பண்ணலையே, நான் பண்ணாதானே எனக்கு அது எல்லாம் நம்ம வந்து அவன்கிட்ட விட்டுறணும். ஒன்று கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு கீதையில், நான் வந்து குணங்கள் தான் பிரகிருதி, அந்த பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டது தான் சரீரம். அப்போ இந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்டது தான் குணங்கள், முக்குணங்கள். ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்போது அந்த குணங்கள் தான் என்னை தூண்டுறது, இதை பண்ணு இதை இப்படி தானே. அந்த குணத்தினால தான், அந்த ரஜஸோ தமஸோ அதனால தான் நான் கோவப்படுறேன், அதனால தான் நான் இந்த செயல் செய்கிறேன், ஆனால் நான் செய்யலை அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா உள்ள அந்தர்யாமியாக இருக்கிற அந்த பகவான் என்னை செய்ய வைக்கிறான், நான் செய்கிறேன், நான் செய்யலை அப்படிங்கிற மனோபாவத்தோடு செய்யணும்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு கீதையில். ஸோ அதனால் அந்த மனோபாவம் வர 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது டிட்டாச்மெண்ட்டு வைராகியம் இதெல்லாம் நித்திய பாவம் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம வந்து அந்த விளைவு நம்ம கிடைக்கலையே, நான் இதை வச்சுருந்தானே பண்ணேன், அந்த தாட்டே நமக்கு வராது. அது இப்ப இருக்க எக்ஸிஸ்டன்ட் சங்கல்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் சங்கல்பாக்கு புதுசாக பண்ண போறதுக்கு இந்த மாதிரி நம்ம வேணா டெவலப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் சங்கல்பாக்கு நீங்க இந்த தோஷ அனுதர்ஷனம் சொன்னீங்க இல்லையா, விவேக பிராப்தி உபாயத்துல அந்த தோஷ அனுதர்ஷனம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் 13th சாப்டர். அதை எப்படி அப்ளை பண்றது? ஓகே, நான் வந்து கர்மாவை பண்ணிட்டேன். பண்ணும்போது நான் நினச்சிருந்தேன் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற பாவம், ஏன்னா அப்போ இந்த ஞானம் இல்லை. ஸோ நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு அந்த ஞானம் வந்துடுது. இப்போ நான் நினச்சிக்கலாம்ல, அந்த பலத்தில் எனக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு சொந்தமான ஈஸ்வரன் அவன் எனக்கு கொடுத்தான்னா நான் பிரசாதமாக எடுத்துக்கிறேன், கொடுக்கலைனாலும் நான் ஏதோ நல்லதுக்கு தான் அவன் பண்ணுறான்னு அதையும் நான் பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணுறதை நான் பண்ணிட்டேன், கர்த்தத்துவ புத்தியில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அந்த பலம் இன்னும் கிடைக்கலன்னா நான் அந்த ஈஸ்வரனை நான் வந்து காட்டலாம்ல, நீ தான் எனக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா நல்லதுன்னா கிடைக்கவே, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டாம் அதான் நல்லதுன்னா நீ கிடைக்க வைக்காத அப்படின்னு நம்ம ஒரு பாவத்தில் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு துக்கத்தையே கொடுக்காதே. நான் எதுவுமே பண்ணாம கையை ஒசத்திட்டே வச்சுக்கோங்க, அப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? நான் நாட் ஒரு ஆர்குமெண்ட் நான் கேட்கிறேன். நம்ம எதுவுமே பண்ணாம கையை ஒசத்திட்டோம், நீங்க சரணாகதி சொல்லிட்டு இல்லை, நம்ம தானா நடக்குமா? நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க என்னடா இப்படி கேட்கறேன்னு அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் பாயிண்ட்டுக்கு வரல. நான் எதுவுமே பண்ணல அப்படியே விட்டேன்னா ஸ்லோகம்லாம் இருக்கு தமிழ்ல, அந்த வேண்டத்தக்கது அறிவோ நீ வேண்டும் திருவோனிலாம் நம்ம படிக்கிறோம், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா வந்து மனம் அந்த அளவுக்கு இன்னும் மெச்சூர் ஆகல பிராக்டிகலி. ஆமா, இனிமே இந்த ஆங்கிள் நம்ம கோத்ரூ பண்ணணும். மனசில் ஒன்றும் வந்து நித்தியம் இல்லை. இப்போ யாரையும் திட்டினா நம்மளை ப்ளேம் பண்ணால் கூட அப்படியே கொதிச்சு அழக்கூடாது, இது அநித்தியம் தானே அப்படின்ட்டோன்னா மனசு அடங்கி போயிடும். அது ஒன்று. இன்னொன்று நீங்கள் என்ன கேட்டால் ஆல்ரெடி போட்டு வச்சதுக்கு தானே கேட்டால் அனுதர்ஷனம், அதுக்கு தானே இப்போ உங்கள் சிஸ்டர் இப்போ நீங்கள் கேட்டது என்னது? அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணும்போது அந்த புத்தி இல்லைன்னா கூட இப்போ நமக்கு அந்த ஞானம் வந்தோடனே பலத்தை அவங்ககிட்ட விடலாம் இல்லையா? பலத்தை நான் அவங்ககிட்ட விட்டுடுறேன், நீ எனக்கு கொடுத்தாலும் பிரசாதம், கொடுக்கலைனாலும் அது பிரசாதமாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்
அப்படிங்கிற இப்போ ஞானம் வருதுல்ல நமக்கு, அந்த ஞானத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ மனசு அதை எப்படி டெவலப் பண்றது? அதுதான் நம்ம ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணணும். ஈவன் ஒன்றும் இப்போ நான் குக்கிங் பண்ணுறனாலே என்ன நினச்சிக்கணும், நான் பண்ணல அப்போ என்னை யாராவது புகழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு இருக்காது. எனக்கு நான் பண்ணுறத பண்ணுறேன், புகழ்ந்தாலும் ஓகே, புகழலைனாலும் எனக்கு ஓகே. இந்த கிளாஸ் இப்போ உள்ளே இருந்து அந்தர்யாமியாக அந்த பகவானை நடத்த சொல்கிறா, நான் நடத்துகிறேன். நன்னா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது, நன்னா இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு துக்கம் கிடையாது. வேணா நான் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வேணா நான் கற்றுக்கலாம். இன்னொன்று நீங்கள் கேட்டேன், முயற்சியே பண்ணாமல் தானாக எல்லாம் நடக்குமான்னு. அது நடக்கவே, அந்த கொஸ்டின் கரெக்ட். அது தானாக நடக்கவே நடக்காது. சான்ஸ்கிரிட்லேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, உத்தியமேனைவ சித்தியந்தி காரியாடி ந மனோரதைஹி சுப்தஸ்ய சிம்மஸ்ய ந பிரவிஷந்தி முக்கே மிருகாகான்னு ஒரு ஸ்லோகம். அதாவது காட்டுக்கு ராஜாவே ஆனால் கூட அந்த சிங்கம் தூங்கின்னு இருந்ததுன்னா மிருகங்கள்லாம் தானாக வாயில் விழாது. நீ ராஜாவாச்சே நாங்கள்லாம் விழறோம்லாம் விழாது. அந்த சிங்கமும் முயற்சி பண்ணி தான் ஆணும். அது மாதிரி உத்தியமேனைவ சித்தியந்தி, உத்தியமம்னா முயற்சி, முயற்சியினால தான் கிடைக்கும். காரியாணி காரியங்கள் ந மனோரதைகி, சும்மா கற்பனை பண்ணுறதுனால கிடச்சிடாது. அதனால் முயற்சிங்கிறது வேணும். ஆனால் அந்த முயற்சி உள்ள அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை என்ன பண்ண சொல்கிறான், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சரணாகதி பாவத்தில் தான் அந்த முயற்சி இருக்கணும். நான் பண்ணுறேன், நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அதோட விளைவுக்கு நம்ம பொறுப்பாயிடுறோம். கர்ம அந்த பலன் பாவமோ புண்ணியமோ அதுக்கும் நம்ம பொறுப்பாயிடுறோம். அது என்னதான் நம்ம புண்ணியம் தர்ம காரியம் பண்ணால் கூட இதை உள்ளே இருக்கிற பகவானை என்ன பண்ண வைக்கிறான், நான் பண்ணுறேன், இந்த புண்ணியத்துக்கு கூட எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்போனா தான் அந்த புண்ணிய பலமும் நம்மளை ஒட்டாது. இல்லைன்னா அந்த புண்ணியத்துக்காக பிறந்தானோ அப்புறம். ஸோ இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு செயல் செய்யும் போது இதை நான் செய்யலை, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதனால் இது என்ன கிடைக்கிறதோ இதனால அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. பகினி, அதுதானே கீதையில பகவான் சொல்றாரு, உனக்கு கர்மங்களை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, பலன்களை நீ எனக்கு அர்ப்பணித்து விடுன்னு சொல்றாரு இல்லையா அர்ஜுனன் கிட்ட. அதுதான் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, அந்த பாவத்துல தான் எப்பவுமே வேலைகளை செய்யணும். ஏன்னா அந்த செயல் நல்ல காரியம் செஞ்சாலுமே அது பகவானுக்கு அர்ப்பணமா செஞ்சாதான், இல்லைன்னா அதோட கர்மா நம்மளுக்கு திரும்பி வந்துட்டே இருக்கும். அதோட கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக நம்ம திரும்பியும் ஒரு குடும்பத்துல பிறக்க வேண்டியதா இருக்கும், திரும்பியும் நல்லதும் கெட்டதும் செய்ய வேண்டியதா இருக்கும். ஆமா, கர்மனும் அந்த நல்ல கர்மங்களையும் பகவான் கிட்ட அர்ப்பணமா செஞ்சிடணும்னு சொல்றாரு. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ அதுக்கு நல்லதோ கெட்டதோ நீ என்ன செய்ய வைக்கிற, நான் செய்யறேன். ஆனா முயற்சி நம்ம தான் போட்டானோ, அதுக்கு சுதந்திரம் ஜீவனுக்கு இருக்கு. ஆனா அந்த மனோபாவத்துல பண்ணணும். ஏன்னா கர்மயோகம் தான் பெஸ்ட்டுன்னு கீதையில கண்ணனே சொல்றார். ஏன்னா கர்மம் பண்ணாமல் நம்ம ஒரு செயல் செய்யாமல் உட்காந்து நான் தியானத்தில் இருக்கேன்னு நம்மளாலாம் நமக்கு வராது. அப்போ நமக்கு செயல் செஞ்சுட்டே தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே அடக்கின்னு உட்காண்டா கூட மனசு எங்கேயாவது அலபாஞ்சுன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை ஞான யோகத்துக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், கர்மயோகம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீ அதை பண்ணிகிட்டே இருக்க. அப்போ பண்ணுறத எப்படி பண்ணணும், இந்த பாவத்தில் பண்ணு. நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காத, கர்த்தத்துவ புத்தி தியாகத்தில் பண்ணு, கர்ம யோகமாக பண்ணு. அப்போ கர்ம யோகமாக பண்ணுறது அது ஒன்றை பாதிக்கவே பாதிக்காது. அதை அப்படி பண்ண என்ன ஆகும்னா நமக்கே ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடும். நம்மளே ரொம்பலாம் அப்படியே ஆகான்னு குதிக்கவும் மாட்டோம், இல்லை ஒரு ரொம்ப அப்படியே அடிமட்ட சோகத்துலேயும் போக மாட்டோம். அது மெச்சூரிட்டி வந்துடும். டிட்டாச்மெண்ட் வரும்போது டிரைவ் ரொம்பவே குறையுது. ப்ராக்டிகலி எகைன் டிட்டாச்மெண்ட் வரும்போது டிரைவே குறையுது. டிட்டாச்மெண்ட் டெவலப் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த அர்ஜ் குறையுது. அதாவது பேச்சா இருக்கு, அவர்கிட்ட ஒப்படைச்சு தான் பண்றோம், இருந்தாலும் அந்த டிரைவ் கம்மியாகுது டிட்டாச்சா இருக்கும்போது. அதாவது டிட்டாச்சுனா துவேஷம்னு ஒரு அதோட சைடு எஃபெக்ட் வைராகியத்தில் இருக்கும்போது ஒரு சைடு எஃபெக்ட் வரும்பா. என்னன்னா துவேஷம் வந்துடும், வெறுப்பு வந்துடும் அப்படின்னு. ஆனால் அந்த எக்ஸாக்ட்லி அதேதான் கரெக்டு, அது சைடு எஃபெக்ட். இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோன்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வருதுல்ல, அந்த மாதிரி வைராக்கியத்துக்கு போக போக நமக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அது துவேஷமாக ஆகும். ஆனால் பரவாயில்ல, அதோட நம்ம பழக என்ன ஆகிடும், ஒரு ஸ்டேட் இந்த புக்லேயே என்ன நம்ம பார்ப்போம். அப்போ போக போக நமக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக எல்லாத்துலேயும் ஈஸ்வரத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நமக்கு துவேஷம் போயிடும், எதுலேயுமே நமக்கு துவேஷம் வராது.
அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த டிட்டாச்மெண்ட்டோடு கொஞ்சம் டிரைவ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கண்டினியூ பண்ணலாம். வெறுக்க வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம், பிடிக்கலன்னு வச்சுன்றக்கூடாது. அப்போ அதுவே ஒரு கர்மாவாயிடும். அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து விருப்பமின்மை, விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அதுக்காக வெறுப்பு கிடையாது. சரி, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்? விளக்கம் ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. நானும் கேட்டதா இருந்தது. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நன்றி. அவனுக்கு எதுவும் மசியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி விட்டுலாமா அப்படின்னு தோணும். நல்லா இருக்கு விளக்கம். அது பண்ண பண்ணதான் அது தேய்ச்சி வரும் இல்லையா, அவ்வளவுதான். மேம் பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் மேம். ரொம்ப அழகா சொன்னேன், நீங்க எல்லாம் மனசுல பதிகிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ஒன்று பெரிய இது. இந்த ஆடியோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம், ஏன்னா நம்ம அதில் டெஃபினிஷன் ஒரு லைனில் இருக்கும். பட் அந்த ஒரு லைனாக நம்ம படிச்சுன்னு போனோம்னா நமக்கு அது அறிவாக இருக்கும், அனுபவமாக ஆகாது. அப்போ அனுபவத்தில் தான் நம்ம வந்து இந்த கிளாஸே, இப்போ இந்த ஒரு வேர்டு எடுத்து நம்ம 1 hour பார்க்குறோம்னா அனுபவத்தில் கொண்டு வரதுக்கு தான். ஆனால் கூட நம்ம வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம பார்க்குறது இந்த உலக விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் மறந்து போக சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த திருப்பி அந்த நோட்ஸை பார்க்கணும். ஏன்னா ஆடியோவும் கேட்கலாம், திருப்பி திருப்பி கேட்கணும். சப்போஸ் நம்ம வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 1 hour உட்காந்து கேட்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த நோட்ஸை எழுதி வச்சுட்டு அந்த நோட்ஸை கோத்ரூ பண்ணணும். அட்லீஸ்ட் இது பார்த்தோம்ல, நித்தியானித்தியமே மறந்து போயிடும் கொஞ்ச நாளில், அது பார்த்தோங்கிறதே மறந்து போயிடும். அப்போ நம்ம அந்த நோட்ஸை பார்க்கும்போது ஆமாம் இல்லை, இந்த ஆங்கிளில் பார்க்கணும். அப்போ நமக்கு ஒரு துக்கம் வரும்போது தான் நமக்கு தோணும், ஏன்னா அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல இருக்கு, எனக்கு துக்கம் வரதானே செய்யறது அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ வந்து நம்ம அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கணும், எப்படி நான் துக்கம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம இந்த பாவத்தில் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் அப்பப்போ பார்க்கணும். அதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போன கிளாஸை பற்றி சொல்கிறேன். பட்டு தெரியல, சொல்கிறவங்களே தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் எல்லாருமே பார்த்துன்னு வரணும், பழைய ஆடியோ கேட்டுன்னு வரணும், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அதுக்காக தான். சரி மேம், ஓகே, வில் டூ இட் மேம். ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ வெரி மச். ஓகே, ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? என்னப்பா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? டவுட் இருக்கு. டவுட் படிச்சுட்டு வரோம் மேம், நன்னா படிச்சுட்டு வரோம். நீங்க படிச்சுன்னு வாங்கோ. நீங்க கீதாஞ்சலி பையனி கேளுங்க உங்க டவுட்டை. இப்போ வந்து மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால துரியோதனன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணினான் அப்படின்ற ஒரு கேட்க மாட்டேங்குது பையனி, மியூட் வேணா போட்டுக்கோ. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வந்து பொறுமையா இருந்ததுனால துரியோதனன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அநியாயம் பண்ணினா அப்படிங்கிறது கதை இல்லையா? ஸோ அந்த அநியாயத்தை மீட் பண்றதுக்கு தர்மன் வந்து செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்து ஒரு போர் வர்ற அளவுக்கு அதை கொண்டு போய் நிறுத்தினா அப்படிங்கிறது கரெக்டா? இப்ப செயல் வந்துட்டு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்பா. நீங்க வந்து அந்த செயல், இப்ப வீடு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா இல்லையா? சோ அதுக்கு வந்து உந்துதல் இல்லை அப்படின்னாக்க எப்படி ஆசைப்பட முடியும், எப்படி வீடு வாங்க முடியும்? அப்ப நீங்க சொன்ன த்ரூ ரைட்டியஸ் மீன்ஸ் யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஆல்சோ see that அந்த ஆசை அப்படிங்கிறது சரியான ஆசையா நிராசையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது சொன்னது இல்லையா? அப்போ தர்மன் வந்துட்டு சூதாடக்கூடாதுன்னு தெரியும், சூதாடினா சாமான்லாம் வைக்க கூடாதுன்னா கூட வைஃபையே வைக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சான். அப்படின்னு இருக்கச்சே இதெல்லாம் வந்துட்டு how is it justifiable? Because அவளா வந்து they are heroes, they are worshipped as heroes. So what is the justification did that hero have to go against the norms to see that he gets his share in land? See, அதுதான் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு இருக்கு. சாமானிய தர்மம் அதாவது இப்போ அர்ஜுனனை எடுத்துக்கோங்களேன். அர்ஜுனனுக்கு அந்த தர்மத்தில் தான் அவனுக்கு கன்ஃபியூஷனே. நான் போர் புரிய மாட்டேன், ஏன்னா நான் நிறைய உயிர்களை கொன்னுடுவேன், எனக்கு அதுவும் சொல்லி கொடுத்த ஆச்சாரியன்லேருந்து சொந்தங்கள்லேருந்து அத்தனை பேரையும் நான் கொன்னுடுவேன், அப்போ அது வந்து அதர்மம் இல்லையா?
அப்போ வந்து அது எனக்கு பாவத்தை கொடுக்கும், எனக்கு நரகலோகம் கிடைக்கும் அப்படிலாம் அவன் சொல்லி புலம்புறான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு வந்து பாவத்தை கொடுக்கும், அது வந்து அதர்மமாக இருக்குங்கிறது, அதனால பண்ணமாட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று, அப்படி அவன் பண்ணலைன்னா அவன் க்ஷத்ரிய தர்மத்திலேருந்து அவன் மீறுறான், அந்த பாவம் அவனுக்கு வரும். அங்கே தான் அவனுக்கு கன்ஃபியூஷன். அப்போ நான் பண்ணாமல் இருந்தால் க்ஷத்ரிய தர்மத்தை நான் மீறிட்டேன், என்னோட மக்களை நான் காப்பாற்றலை அப்படிங்கிற பாவம் எனக்கு வந்துடும். ஆனால் இப்போ வந்து சாமானிய தர்மம் என்னது? உயிர்களை கொல்லக்கூடாது, அது சாமானிய தர்மம். ஆனால் விசேஷ தர்மம் என்னது? ஒரு க்ஷத்ரியனுக்கு, ஒரு ராஜாவுக்கு தம் மக்களை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்காக எதிரிகளை கொல்லணும். அப்போ அது விசேஷ தர்மம். அப்போ சாமானிய தர்மமும் விசேஷ தர்மமும் ஒரே டைத்தில் வரும்போது விசேஷ தர்மத்தை தான் எடுத்துக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இங்கே வந்து அவன் வந்து எதை தான் எடுத்துக்கணும்? விசேஷ தர்மத்தை தான் எடுத்துக்கணும். அஸ் அ ராஜா, ஒரு கிங்கோட அந்த ஃபேமிலியில் இருந்துட்டு மக்கள் அவஸ்தைப்படுறதும், ஏன்னா அவன் அட்டகாசம் பயங்கரமா இருக்கு. ஆனானப்பட்ட திரௌபதிக்கு அந்த நிலைமைனா அட்டகாசம் ஒன் செகண்ட், அட்டகாசம் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படலை மகாபாரதத்துல. ஏன் அப்படின்னாக்க, இவ வனவாசம் இருக்கிறது திருப்பியும் தர்மர் வந்து சென்ஸ் அ ஸ்பை இல்லையா, டு கோ அண்ட் சி அவனுடைய ஆட்சி எப்படி நடக்கிறது அப்படின்னு. ஸோ துரியோதனுடைய ஆட்சியில எல்லாரும் வந்து சந்தோஷமா இருந்தா அப்படின்னு தான் வந்து அந்த ஸ்பை சொல்றான். அவன் சொல்றச்சியே அந்த துர்லபம் இது சொல்வா இல்லையா, நல்ல வாக்காவும் இருக்கணும், ஆனா பிளீசிங்காவும் இருக்கணுங்கிறது துர்லபம் அப்படின்ற சேயிங் அங்க வருமே. சோ அவன் வந்து சொல்றது என்ன சொல்றான்? நன்னா நடக்கிறது ராஜ்யம், தர்ம பிரகாரம் நடக்கிறது, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கா, ரிச்சா இருக்கா, எல்லாம் அவன் பாசிட்டிவா தான் சொல்றான். அப்படி இருக்கச்சு வந்து அவளுடைய ஷேருக்காக சண்டை போட்ட மாதிரி ஆயிடுறது. அதுதான் கிருஷ்ணர் சொல்ற. அவன் திருப்பி வந்து சொல்கிறான்ல, அப்போ தர்மர் சொல்ல, நான் வந்து அதான் எல்லாம் நன்னா தானே நடக்குது, நம்ம இதுக்கு போர் போடணும், ஏதோ ஒன்று மக்கள் நன்னா இருந்தால் சரிதான். ஆனால் அப்போ தான் வந்து சொல்கிறேன், இல்லை அது ரீசன் கிடையாது, அவன் நடிக்கிறான். இப்படி இருந்தால் தான் மக்கள் என் பக்கம் இருப்பா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் பீரியடுக்காக இஸ் ஆக்டிங் அஸ் அ குட் கிங். அப்போ அது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தன்னோட நிலத்துக்காக சொந்தத்துக்காக பண்ணுறான், அதையும் கிருஷ்ணர் சொல்கிறார். நீ இது சொந்த ரீசனுக்காக நீ போர் பண்ணனா நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். ஆனால் நீ உலக நன்மைக்காக போடுற, அதனால நான் உன் பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அது எதை பொறுத்து இருக்கு, பாவம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பகவான் நிச்சயம் பண்ணுறார். ஸோ நான் எனக்காக பண்ணுறேன், என்னோட ஒய்ஃபை இப்படி பண்ணிட்டான், எனக்கு வந்து ராஜ்யம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பண்ணினா கிருஷ்ணன் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் திரௌபதியும் அதை என்ன சொல்கிறா, எனக்கு நடந்த நிலைமை எனக்கே நடக்கிறதுனா நாளைக்கு இன்னும் எவ்வளோ பேரோட உமனோட இதை வந்து அவன் அப்படி கேவலமாக நடத்துவான், அது நடக்கக்கூடாது யாருக்கும் அப்படின்னு அவளும் உலக நன்மைக்காக தான். அவளுக்கு முன்னாடியே கூட தெரியும் தன்னோட பசங்கள்லாம் போரில் போயிடுவாங்கன்னு தெரியும், கிருஷ்ணர் சொல்கிற. ஆனால் கூட அவன் ஏன் ஒத்துக்கிறா? உலக நன்மைக்காக அவ்வளோ தியாகம் பண்ணுறா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் உலக நன்மைக்காக தான் தியாகம், அதனால தான் கிருஷ்ணர் சப்போர்ட் பண்ணுறார். ஓகே, தன்யவாதம். முடிக்கலாமா? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. धन्यवादाः. पुनर्मिलामः. धन्यवादः. கேட்டு வாங்க. ధన్యవాదాలు. धन्यवादाः.